Good evening. Are you fired up? Are you excited? Yes, really. We are fired up. என்கிட்ட உங்களை பார்த்தது மட்டும் எங்களுக்கு ஃபயர் அதிகமாகிடுச்சு. ஸோ என்னுடைய பேர் அழகேசன். பேசிக்கலி ஐ எம் அன் ஆடிட்டர். சேலத்திலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் விஜயா அழகேசன். ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த பிஸ்னஸை சேர்ந்து விடாமல் தொடர்ந்து 9 ஆண்டுகளுக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாங்கள் எங்கள் ஸ்டோரி சொன்னோம். செகண்ட் பார்ட் இந்த டைமண்ட்ஷிப் நாங்கள் எப்படி அடைஞ்சான்னு உங்கள்கிட்ட சொல்லி போகிறோம். ஏன்னா டைமண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸலண்ட் லைஃப் ஸ்டைல், ஃப்ரீடம். வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃப்ரீடம். ஃப்ரீடமை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம். ஃப்ரீடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறேன்னா டைமண்ட் அவங்க உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைமண்ட் ரூட்டில் நாங்கள் எதையெல்லாம் சந்தித்தோம், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எப்படி டைமண்ட் ஆனாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் எதிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒர்க் எதிக்ஸை நாங்கள் லவ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே ஆக்ஷன் பார்ட் இல்லாமல் ரிசல்ட் கிடைக்காது. ஆக்ஷன் பார்ட் இல்லாமல் ரிசல்ட்டு கிடைக்காது. ஆனால் ஆக்ஷன் பார்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணேன். அந்த நிறைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போட்டேன், பணத்தை போட்டேன், நேரத்தை போட்டேன். ஆனால் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே யாருமே சக்ஸஸ் ஆனவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல. சக்ஸஸ் ஃபார்முலா இதுதான் அப்படிங்கிறது எனக்கு யாரும் டீச் பண்ணல. ஆனால் இங்கே சக்ஸஸ் ஆகிறதுக்கு பிரிட் வேர்ல்டு வைட் சிஸ்டம் நமக்கு பேக் போனாக இருக்காங்க. சக்ஸஸ் ஆன டைமண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் எப்படி டைமண்ட் ஆகிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நான் டைமண்ட் ஆகிறதுக்கு நான் மட்டுமே காரணம் கிடையாது, பிரிட்டுடைய அத்தனை டைமண்ட்ஸுமே காரணம். ஸோ அவ்வளோ பேருடைய டீச்சிங்ஸ், அவ்வளோ பேருடைய கேசட்ஸ், புக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் எங்களை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு. ஸோ பிரிட் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் சிஸ்டம் தான் பார்த்தீங்களா இன்னைக்கு உலக அளவில் நிறைய பேரை சாதாரண மக்களை கூட கோடீஸ்வரராக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஒருத்தராக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி முடிவெடுத்தீங்களா, கண்டிப்பாக உங்களால் கூட டைமண்டாக போக முடியும். ஸோ இந்த ஒர்க் எதிக்ஸில் நாங்கள் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எப்படி நாங்கள் இந்த லெவலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத முதல்ல என்னுடைய பெட்டர் ஆஃப், என்னுடைய ட்ரீம், என்னுடைய பெட்டர் ஃபியூச்சர். ஏன்னு கேட்டிங்களா, அவங்க தான் என்னுடைய எல்லாத்துக்குமே சப்போர்ட், என்னை தூண்டுறது, என்னை சாதிக்க வச்சது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். ஸோ அவங்க சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் அப்ளிகண்ட், நான் கோப்ளிகண்ட் இல்லையா. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ வில் கம் பேக். ஓகே. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுத்தீங்களா, கண்டிப்பாக பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க. மீண்டும் மாலை வணக்கம். என்னோட பேர் விஜயா அழகேசன். இவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து 9 ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறத விட ஒர்க் எத்திக் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கதை தேவையில்லை, வேலை செஞ்சோம்னா போதும். ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஆகணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் இருந்தால் போதுங்க. ட்ரீம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு இன்ச்சு கூட நவர முடியாது. இந்த 4 பேசிக்ஸில் எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு, ட்ரீம் லிஸ்ட்டு தான். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் உட்காந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நானும் என் குழந்தைங்களும் ட்ரீம் லிஸ்ட் எடுத்து கொடுப்போம். அதுதான் எங்களோட வேலையாக இருக்கும். அந்த ட்ரீம் இருந்ததுனால தான் இந்த பிஸ்னஸில் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது. நிறைய பேர் இருப்பீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ட்ரீம் வந்து மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் அதை ஃபோக்கஸ் பண்ணியோ அதை எழுதி ஒட்டியோ இருக்க மாட்டேங்க. ஏன்னா நாங்களும் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே ட்ரீம் எழுதுவோம், அதை எல்லாமே யாருக்கும் தெரியாமல் ஒரு பீரோக்குள்ளே செல்ஃப்குள்ளே உள்ளார கபோர்டில் ஒட்டி வச்சுக்குவோம். ஏன்னா எல்லாரும் ஒட்டணும்னு சொன்னாங்களே, நாமளும் ஒட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கபோர்டுக்குள்ளே ஒட்டி வச்சுக்குவோம். ஆனால் வெளியில் ஒட்டுற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் வரல. நோட்டில் எழுதிக்குவோம், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்போம். அதுலேயே நிறைய கனவுகளை அடைய முடிஞ்சுது. ஆனால் ஒரு பெரிய கனவா அப்படின்னா அடைய முடியாமையே இருந்தது. இங்கே நிறைய பேர் லேடிஸ் இருப்பீங்க, எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ அவங்களுக்கு முதல் கனவு என்னவா இருக்குன்னா சொந்த வீடு வேணுங்கிறது தான் பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா எனக்கு அதுதான் இருந்தது. எங்கே போனாலும் ஒரு ப்ராஸ்பெக்ட் பார்க்க போனோமா, ஒரு டவுன்லைன் வீட்டுக்கு போனோமா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வீட்டுக்கு போனோமா, அந்த வீட்டில் என்ன இருக்குது, இப்படி நம்ம வீடு கட்டலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு எனக்கு வெளியில் போக போக எனக்கு கனவு இன்னும் அதிகமானதுனால ஒரு தாபம் மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு வீடு வேணும்னு ரொம்ப கேட்பேன் இவர்கிட்ட. கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பட்ஜெட் வச்சுட்டு வீடு தேடிட்டு இருந்தார். ஆனால் வீடு வாங்கவே முடியல. நான் நிறைய தடவை கெஞ்சுமே விட்ட. நைட்டில் தூங்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் கவுன்சிலிங் உட்காரும்போது முதல்ல பேசுகிறது எனக்கு வீடு வேணும், அது மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் கேட்டேன் இவர்கிட்ட, ஒரு ட்ரீம் போஸ்டராவது வாங்கிட்டு வந்து ஒட்டுங்களேன், எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒட்டுங்களேன் அப்படின்னு. இவர் அது கூட ஒட்டவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பயம்,
ஒட்டணுமே அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் பயந்துட்டு ஒட்டாமல் இருப்போம் இல்லைங்களா? அப்படிதான் இவர் இருந்தார். ஒரு நாள் நான் வெளியில் போயிட்டு வரும்போது மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு வரப்ப ஒரு போஸ்டர் வாங்கி ஒட்டியிருந்தார், வீடு போஸ்டர். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு, இந்த போஸ்டர் ஒட்டின மாதிரி நமக்கும் வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த போஸ்டர் ஒட்டி, ஏன்னா நாங்கள் அந்த வீடு வாங்கணும்னு ஆரம்பிக்கும் போது என் கையில் நிறைய பணம் இருந்தது. டைமண்ட்ஷிப் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாங்கினோம். ஆனால் நாங்கள் சர்ச் பண்ணும்போது எங்களோட கனவு வீடு எங்களுக்கு கிடைக்கல. அவர் அதை ஒட்டின உடனே ஜஸ்ட் 21 டேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், 21வது நாள் அந்த வீடு எங்கள் கைக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த ஒட்டி வைக்கிறதுங்கிறது, அந்த விஸ்வலைசேஷனுங்கிறது நீங்கள் உணர்ந்தா தான் பண்ண முடியும். கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, கனவு இன்னும் எழுதி ஒட்டாமல் இருப்பீங்க. முதல்ல உட்காந்து உங்கள் அப்ளைன் கூட பேசி உங்களோட கனவுகளை எழுதி எந்தெந்த கனவு எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு மொத்தம் ஒரு 4 இடத்துலையாவது எழுதி ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டில் எங்களால் மட்டும் இல்லை உங்களாலையும் அடைய முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீம் நீங்கள் எப்பவும் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் டவுன்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரீமை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு ட்ரீமை உருவாக்குவோம், நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட சின்ன சின்ன கனவுகள் அடைகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அந்த ட்ரீமை முடிச்சுட்டு அதை வாங்கி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மிக்சியோ ஒரு மோதிரமோ எது ஒன்று வாங்கிட்டு அவங்க மனசுக்குள்ளே அந்த கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன கனவுகள் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கனவு ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸில் நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசிப்ளின் தான். சக்ஸஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின், வேறு எதுவுமே இல்லை. ஸ்கூலில் கூட பார்த்திங்கன்னா டீச்சர் எப்போவுமே டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னாவே அவங்க மார்க் வாங்கிடுவாங்கன்னு தெளிவாக அவங்களுக்கு தெரியும். ஏன்னா படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, டிசிப்ளினாக இருந்தால் என்றைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ பார்த்திங்கன்னா டிசிப்ளினாக தொடர்ந்து நல்லா பார்க்க போனோம்னா ஜஸ்ட் 2 இயர்ஸ் நாங்கள் 9 கோரை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணதோட ரிசல்ட் தான் இந்த டைமண்ட் ஸ்டேஜ்ன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது 9 கோருங்கிறத தொடர்ந்து ஒரு 2 இயர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது. 9 கோர்ன்றது நான் செய்கிறது எப்படின்னா, எனக்கு எப்படி சாப்பிட்றது தூங்குறது இதெல்லாம் என்னோட பழக்கமோ அது மாதிரி 9 கோருங்கிறது எங்களோட பழக்கம். எனக்கு வழக்கமாக இப்போச்சு 9 கோர் பண்ணாமல் என்னால் தூங்க முடியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ளே ஒன்றா ஊறி போயிடுச்சு. அது எங்கள் வீட்டில் போர்ட் அண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஃபுல்லாக இருக்கும். அதில் தனியாக நாங்கள் வந்து ட்ராக் வச்சுருப்போம். 9 கோருக்காக தனி ட்ராக் இருக்கும். அவர் 9 கோர் தனியாக, நான் அவர் 4 கோர் நான் 5 கோர் அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே பிளான் ஷோ பண்ணுறதுலேருந்து 9 கோரை தெளிவாக நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக பண்ணி டெய்லி நைட்டில் வந்து எங்களை நாங்கள் மானிட்டர் பண்ணிக்குவோம். அப்ளைன் மானிட்டர் பண்ணோம், இல்லை அவங்க பார்க்கணும், இவங்க யாருக்காகவும் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண, எங்களுக்காக நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடிவெடுத்தனால எங்களை நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டோம். போர்ட் அண்ட் பெட்ரூமில் நாங்கள் ட்ராக் மெயின்டைன் பண்ணி ஃபஸ்ட்டு செல்ஃப் யூஸ் பொறுத்த வரைக்கும் வார்த்தையில் சொல்ல முடியாது. எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சி போய் தான் இந்த பிஸ்னஸே நான் பண்ணேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ராடக்ட் யூஸராக தான் இருந்தேன். அப்போ நாம் யூஸ் பண்ணாத ஒன்று அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் முடியாது, டவுன்லைன் யூஸ் பண்ண சொல்லவும் முடியாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், வி ஆர் த வாக்கிங் டாக்கிங் எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ராடக்ட். நம்ம மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது நியூட்ரலைட் யூஸ் பண்ணோமா, நம்ம ஹெல்த்தை பார்க்கும்போது நம்மளுடைய ஆக்டிவ்னஸ் பார்க்கும்போது தெரியும். ஸ்கின் கலர் யூஸ் பண்ணோமா, ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணோமா, நம்ம ஸ்கின்னை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஏன்னா டவுன்லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. அப்போ யூ ஆர் த ரோல் மாடல் ஃபார் த ப்ராடக்ட். மாடலே நீங்கள் தான். நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற அனுபவமே உங்களை அறியாமல் வெளியில் பேசுகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்னா ஐ லவ் ரீட்டைல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி போய் ஒருத்தவங்கிட்ட பேசுறதுன்னு. எனக்கும் அது மாதிரி தான் குழப்பமாக இருந்தது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பொண்ணுக்கு S8 முதல்ல நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே அவளுக்கு கொடுத்த உடனே எனக்கு அதில் 100 ரூபாய் லாபம் கிடச்சிது. அந்த 100 ரூபாய் கிடச்ச அன்னைக்கு உண்மையாலுமே நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவருக்கு நான் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு வருமானத்துக்கு உதவி செஞ்சதே கிடையாது. முதல்ல வாழ்க்கையில் நான் 100 ரூபாய் சம்பாதிச்சதை இன்னமும் எனக்கு அந்த நாள் நினச்சோம்னா அந்த பணத்தை எண்ணி வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி தான் எல்லா லேடிஸ்க்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி வழி இருக்குன்னு தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 to 30 கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் ட்ராக் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணால் ஒழிய உங்கள் டவுன்லைன் கண்டிப்பாக நீங்கள் எஜுகேட் பண்ணவே முடியாது. அப்போ வந்து கஸ்டமர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்காக ட்ராக் மெயின்டைன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம 100 to 300 PV அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக பண்ண முடியும். அடுத்தது பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விருப்பமாக, அதாவது நான் இந்த பிஸ்னஸ்லேயே அதிகமாக ரொம்ப ரசித்து பண்ணுறது என்னென்னா பிளான் காமிக்கிறது தான். நான் எப்போவுமே சொல்வேன், சக்ஸஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நாம் வீடு கட்டணும், நான் கார் வாங்கினேன், நான் பங்களா வாங்கினேன், நான் பணம் வச்சுருக்கேன், நான் நகை வச்சுருக்கேன் அப்படின்றதில்ல. எத்தனை பேர் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோங்கிறது தான் சக்ஸஸ். அந்த மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னா
இந்த பிஸ்னஸ் தவிர பிரிட் வேர்ல்ட் வைட் சிஸ்டம் அண்ட் ஆம்வே தவிர வேறு எங்கேயுமே நடக்காது. அந்த பிளானை காமிக்கும் போது ஒரு நாளும் ஜஸ்ட் இந்த பிளானை காமிக்கிறதா நான் நினச்சதே இல்லை. இது காட்ஸ் பிளான். அவங்களோட வாழ்க்கையை அவங்க தலைமுறையை மாற்றுறதுக்கான ஒரு பெரிய வழி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் என் மனசுக்குள்ளே இருக்கும். அந்த பிளானை காமிக்கும் போது அந்த வைப்ரேஷன் அப்படின்றது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட் பார்த்தாவே எனக்கு சைன் தான். நோ சொல்கிறது கூட எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் தான் அதிகமாக இருக்கும். அப்போ பிளான் காமிக்கும் போது ஒரு நாளும் நான் இந்த யாசிக்கிற நிலையை போய் எப்படியாவது சேர்ந்துக்கோங்க அப்படி ஒரு நாளும் நான் காமிச்சதே இல்லை. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி தான் நான் போய் நிற்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா பிளான் காமிக்கிறது அப்படின்றது லேடிஸ் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஏன்னா நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறையா படிச்சிருக்காங்க, பசங்க எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்காங்க, கேர்ள்ஸ்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சர்டன் ஏஜ் குரூப் பீப்புள் படிக்காதவங்கலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக லேடிஸ் நீங்கள் போய் பிளான் காமிக்கும் போது அவங்களுக்கு மைண்ட் ஓப்பனாக இருக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்றது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் எனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சிடிஸ் பற்றி சொல்லவே வேணாம். எனக்கு சிடி கேட்குறதுன்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எஸ்ஓபி வந்துச்சுனாவே, எஸ்ஓபி வந்த உடனே சிடி பிரித்து பார்க்கும்போது சின்ன வயசுலலாம் இந்த குமுதம் ஆனந்தவுடனுக்கு அடிச்சுட்டு வீட்டில் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலினால அது எல்லாரும் அடிச்சுட்டு அந்த புக்கை வாங்குவோம். நிறைய புக்ஸ் வாங்குவாங்க வீட்டில். அந்த புக்குக்கு எப்படி இருக்குதோ அது மாதிரி ஆசையாக ஓடி வந்து எத்தனை வேலை கிடந்தாலும் வந்து சிடி கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை நான் செய்வேன். ரசித்து கேட்பேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிடி கேட்குறது முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கு அந்த சுச்சுவேஷன் நான் க்ரியேட் பண்ணி தருவேன். ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா டேப் கேட்குறக்கு அவருக்கு நேரம் இருக்காது. அவர் ஷேவ் பண்ணுற டைமில், அவர் சாப்பிட்ற டைமில், அவர் தூங்க போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் டேப்பை வச்சு சிடி கேட்க வைக்கிறது என்னோட பொறுப்பாக இருக்கும். அது மாதிரி லேடிஸ் நீங்கள் கூட உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அடுத்தது புக் பற்றி சொல்லணுன்னா உங்களோட கண்ணாடின்னு சொல்லலாம். உங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க மாமியார் சொல்லுவாங்க, காலையில் எழுந்துச்சி வாசல் நேரமாக கூட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது, வீட்டுக்கு லட்சுமி வருவா அப்படின்னு. கேட்க மாட்டாங்க. மங்கையர் மலரில் போட்டிருக்கோம், அதிகாலை 5 மணிக்கு எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டால் லட்சுமி வருவாள்னு. அந்த ஒரு வார்த்தை போதும். மறுநாள் காலையில் 5 மணிக்கு நான் 4 மணிக்கே எழுந்துச்சி வேலையை ஆரம்பிச்சுக்குவாங்க இல்லையா? நம்மளை மாற்றுறதுக்கு அடுத்தவங்க சொன்னால் கோவம் வரும். ஆனால் புக்கை படிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிட்டு, அது சக்ஸஸ் ஈக்குவல் டு சேஞ்சுன்னு சொல்லலாம். மாற்றங்கள் தான் சக்ஸஸ். ஒவ்வொரு விஷயமா அந்த புக்கில் ஆனால் புக்கில் வந்து ஜஸ்ட் படிக்கிறோங்கிறதா இல்லாமல் அதில் என்ன நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க, என்ன நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து புக் படிக்கும்போது நிறைய மாற்றங்கள். நான் வந்து இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னே பிஸ்னஸ்க்கு வரக்கு முன்னே பார்த்தீங்கன்னா மாமா யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட தண்ணி கொண்டு போய் கொடுத்து வாங்கன்னு கேட்குறதுக்குள்ளே நடுங்குவோம். இவ்வளோ ஜென்ஸ் முன்னாடி உட்காந்து பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் வந்திருக்குதுன்னா காரணம் பிரிட் வேர்ல்ட் வைட் சிஸ்டம் கொடுத்த சிடிஸ் அண்ட் புக்ஸ் தான். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படியே ரேக்கில் அடுக்கி வச்சுருப்போம். நிறைய பேர் அந்த குமுதம் ஆனந்தவுடன் வாங்கி அந்த காலத்தில் நான் பண்ணுவேன். மங்கையர் மலர்லாம் கட்டுக்கட்டாக அடுக்கி வைப்பேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தூக்கி போட்டாச்சு இப்போ. ஆனால் இந்த புக்ஸ் பார்த்திங்கன்னா என் பரம்பரைக்கே தலைமுறைக்கே இதை நான் கொடுக்க முடியும், ஒரு சொத்து மாதிரி கொடுக்க முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பிரிட் சிஸ்டத்தோட புக்ஸ் வேல்யூபிள் புக்ஸ். அது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அம்மா வீட்டில் என் தம்பிக்கு ஏதாவது கல்யாணம், இந்த பக்கம் பிரிட் வேர்ல்ட் வைட் சிஸ்டம் ஃபங்க்ஷனா என்னோட ப்ரியாரிட்டி ஒன்லி ஃபார் பிரிட் சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்கு தான் இருக்கும். என்னோட தம்பி கல்யாணத்தை கூட நான் அப்புறம் போய் பார்த்துக்கலாம், சிடியில் நான் பார்த்துக்கலாம், சிடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னோட ப்ரியாரிட்டி எங்கே இருக்கணும்னா கண்டிப்பாக சிஸ்டம் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ரசித்து நான் ஃபங்க்ஷன் போடுவேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தரோட ஸ்பீச் இங்கே நடந்துக்கிறது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து தான் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே நான் மாற்றிக்க முடிஞ்சுது. இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா யாருமே எனக்கு சொல்லித்தரல இப்படி இரு அப்படி இருன்னு. ஒவ்வொருத்தவங்களா பார்த்து நம்ம ஏன்னா ஒவ்வொன்றிலையும் நம்ம கற்றுட்டு இருக்கிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் மீட்டிங் அப்படின்றது நீங்கள் செலிப்ரேட் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணணும். பிபிஎஸ் ஆகட்டும், எஃப்இடி ஆகட்டும், எதுவுமே நீங்கள் என்ஜாய் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் டவுன்லைன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்ம பிஸ்னஸ்க்கு கம்யூனிகேஷன் தான் மூலதனமே. அட்வர்டைஸ்மெண்ட் என்னன்னா மவுத் அண்ட் ஃபோன் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு செலவு வேணாம், அந்த ஃபோனில் பேசுகிறது தான் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா டவுன்லைனுக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். அதை விட அப்ளைன்ட்டு நிறைய கற்றுக்கிறதுக்காக கம்யூனிகேட் பண்ணுங்கள். எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட அப்ளைன்ட்டை யார்கிட்ட பேசினாலுமே நோட்டும் பேனாவும் இல்லாமல் பேசினதே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு முத்துக்கள். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பேசுகிறது தான் இருக்கும். நிறைய பேர் என்னமோ அப்ளைன் பேசுனாங்கன்னா அப்படி இப்படி கேட்டு விட்டுருவோம். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அப்புறம் மறந்து போயிடும். நோட்டில் எடுத்து எழுதி வச்சு நான் அது நம்மளால் முயற்சி பண்ண முடியுமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப பிடிச்சமான விஷயம் எனக்கு. அது மாதிரி பார்த்திங்கன்னா டீச்சபிலிட்டி.
ஒவ்வொரு விஷயமே கற்றுக்கிற மனப்பான்மையோட தான் நான் பார்ப்பேன். எந்த ஒரு மீட்டிங் வந்தாலும் ஒரு 6% ஏறி ஒருத்தர் ஒரு மெசேஜ் கொடுத்தா கூட அதை ரசித்து நான் கேட்பேன். நான் ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நாள் நின்றுட்டு அப்படியே அமைதியாக நான் கேட்டதே கிடையாது. அப்படியே ஹம்புளாக எந்த இடத்துலையுமே ஒரு ப்ராஸ்பெக்டை பார்க்க போகிறோமா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு கஸ்டமர் பேசுகிறாங்களா, எல்லா இடத்துலையுமே கற்றுக்கிற மனசோடையே தான் நான் இருப்பேன். எந்த இடத்துலையும் அதை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டேன், போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருந்ததில்லை. அந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன கற்றுக்கிட்டோம், அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அது மாதிரி எந்நேரமும் நான் டீச்சபிலிட்டி அது மாதிரி ஒவ்வொரு கேசட் கேட்கும் போதும் புக்கு படிக்கும் போதும் அதை கற்றுக்கிட்டு அதில் என்ன மாற்றிக்க போகிறோம், கற்றுக்கிட்டு என்ன மாற்றிக்க போகிறோம், என்னோட எண்ணம் பூரா அந்த மாற்றிக்கிறதுலையே தான் எப்பவுமே இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்கிறோமோ அதை விட 100 மடங்கு அதிகமாக செய்கிறது தான். ஒரு கோல் செட் பண்ணுறோமா, இல்லை இந்த 9 கோரில் அந்த 8 கோரை ஃபாலோ பண்ணுறது கூட ஒரு அக்கௌண்டபிலிட்டி தான். செஞ்சோம்னா தான் நம்ம அக்கௌண்டபிளாக இருக்க முடியும். நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்ளைன்ட்டு ஒரு கோலோ ஒரு மீட்டிங் எதை பற்றி நான் பேசினாலும் அவங்ககிட்ட இது செய்கிறேன்னு சொல்லிட்டா 100 மடங்கு இல்லை 200 மடங்கு செய்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுவேன். ஒரு நாள் 50 மடங்கு செஞ்சுட்டு தப்பான உதாரணமாக நான் இருந்ததில்லை. என்னால் செய்ய முடியல அப்படின்னு நான் ஒரு நாளும் காரணம் கொடுத்து ஒரு தப்பான ரோல் மாடலாக நான் இருந்ததே கிடையாது. அது பெட்டராக செஞ்சு ஒரு நல்ல உதாரணமாக தான் எல்லாத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 9 கோரை ஒரு நாள் விடாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டைமண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 2 இயர்ஸ் போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா என்னோட டவுன்லைன் கூட பார்த்தேன், ஒரு தம்பி ரொம்ப அழகாக நோட்டில் 4 பேசிக்ஸ், 3 கார்டினல் ரூல்ஸ், 3 பவர்ஸ், 9 கோர் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லீடர் பேசுனதையும் இவ்வளோ அழகாக எழுத முடியுமான்னு நினைக்க முடியாத அளவுக்கு எழுதி வச்சிருந்தாரு. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு சொன்னார் அவர், மேடம் எனக்கு டைமண்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னார். டைமண்ட் இல்லை நாலேஜ் பிரயோஜனம் இல்லை, நாலேஜ் இஸ் பவர், அப்ளைடு நாலேஜ் இஸ் மோர் பவர். அந்த நாலேஜ் நீங்கள் எப்படி உபயோகப்படுத்திக்கிறீங்களோ அதில் தான் சக்ஸஸ் இருக்குது. இது ஒரு சின்ன கதை மூலியமாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அம்மா ஒட்டகமும் பையன் ஒட்டகமும் இருந்துதான். அந்த பையன் ஒட்டகம் அம்மா ஒட்டகத்திட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னிச்சான், அம்மா என்னோட நம்மளோட கால்லாம் ஏமா இவ்வளோ குச்சி குச்சா அசிங்கமாக இருக்குது, மற்ற மிருகத்தோட காலெல்லாம் அழகாக இருக்குது, நமக்கு ஏமா இப்படி இருக்குதுன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த அம்மா ஒட்டகம் சொன்னிச்சான், பாலைவனத்தில் வேகமாக ஓடுறதுக்கு குச்சி குச்சான கால்கள் தான் நல்லது, ஏன்னா மணலுக்குள்ளே புதையாமல் இருக்கும், மற்ற மிருகங்கள்லாம் அவ்வளோ வேகமாக ஓட முடியாது அப்படின்னுச்சான். உடனே இந்த குட்டி ஒட்டகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஓ கடவுள் நம்மளை நல்லா தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிதான். அப்புறமா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிச்சான், என்னமோ உதடெல்லாம் நமக்கு இவ்வளோ பெரிய பெரிய உதடுகளா, பல்லெல்லாம் இவ்வளோ பெருசு, நல்லாவே இல்லையே இப்படி இருக்கிறோமே அப்படின்ச்சான். அதுக்கு சொன்னிச்சான், நம்ம பாலைவனத்தில் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்காது, அந்த கள்ளி செடி முள்ளெல்லாம் நம்ம சாப்பிட வேண்டியதாக இருக்கும், அதுக்கு தான் ஆண்டவன் இவ்வளோ பெரிய பற்களையும் இவ்வளோ மொத்தமான உதடுகளையும் நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்ச்சான். உடனே இந்த ஒட்டகத்துக்கு ஒரே சந்தோஷமா, அப்போ கடவுள் நம்மளை பார்த்து பார்த்து வடிவமைச்சிருக்கிறாருன்னு நினச்சிதான். பின்ன ஏமா திமிழெல்லாம் இப்படி இருக்குது, நமக்கு இது எனக்கு பிடிக்கலையேம்மா அப்படின்ச்சான். அப்போ தண்ணி நமக்கு கிடைக்காது, அதை சேமித்து வைக்கிறதுக்காக தான் நமக்கு இப்படி ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னிச்சாம்மா. அப்புறம் கேட்டுச்சான், கண்ணே நம்ம இவ்வளோ பெரிய ரப்ப மாதிரி நமக்கு அசிங்கமாக தொங்குதே, மான்கெல்லாம் பாருமா மையிட்ட கண்ணு மாதிரி இவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு சொன்னிச்சான், பாலைவனத்தில் அடிக்கடி மண்ணு இப்படி வாரி அடைக்கும், அப்போ என்னன்னா உங்க கண்ணு மேல மண்ணு படக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவன் இப்படி ஒரு கண்ணை நமக்கு வடிவமைச்சிருக்கிறான், எல்லா வகையிலையும் நம்ம நல்லவங்களா தான் வடிவமைச்சிருக்கிறான்னு சொன்னிச்சான். அதுக்கு ஒட்டகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போயிச்சான். அப்பா உலகத்திலேயே நம்ம நல்ல பிறவி, நல்ல ஆண்டவன் நம்மளை வடிவமைச்சு கொடுத்துருக்கான்னு அப்பதான் அதுக்கு நிம்மதியாச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு ஒட்டகம் கேட்டுச்சான் அம்மா ஒட்டகத்திட்ட, அம்மா அப்புறம் ஏமா நம்ம ஜூல இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுச்சான். ஏன்னா எத்தனை இருந்தோம் ஜூல இருக்கிற மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. எத்தனை நீங்க கத்துக்கிட்டு எத்தனை திறமைகள் இருந்தாலும் ஜூல இருக்கிற மாதிரி அதை உபயோகப்படுத்தாம வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா சக்சஸ் உங்களை தேடி வராது. கண்டிப்பா நீங்க முடிவெடுங்க. ஜூல இருக்கணுமா இல்ல பாலைவனத்துல போயிட்டு சக்சஸ் நோக்கி போகணுமா, ரெண்டுமே உங்க கையில இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கோ கேம்ப். ஓகே, கிரேட் கிரேட், ஆசம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, சக்ஸஸ் எப்பயும் நம்மளை தேடி வராது, நாம தான் தேடி போகணும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்களா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு நினைக்கிறாங்க. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அது இஷ்டம், அது இஷ்டப்பட்ட போது தான் வரும், அது தினந்தனம்லாம் வராது, அது எப்போ நினைக்குதோ அப்போ தான் வரும். ஆனால் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அதிர்ஷ்டம் தினந்தனம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்களா, நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணதில் எனக்கு ரூல்ஸ் போடாதனால தான் நான் ஓவர் கம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வழியில் போய் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் செய்கிற போதெல்லாம் பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியல, நிறைய ஃபெயிலியர் தான் சந்தித்தேன். என்னுடைய டைமும் பணமும் எல்லாம் வீணாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, நாம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கோம், பக்கத்தில் மேட்டுப்பாளையம் இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் அண்ணாந்து பார்த்தோம்னா ஊட்டி தெரியும்.
ஆகா ஊட்டி நல்லாவே தெரியுது, உயரமாக தான் இருக்குது, இதுக்கு எதுக்கு யாரையா கேட்கணும், வழி எதுக்கு, நமக்கு தான் பார்த்தாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மலை மேலே ஏறணும்னு வச்சுங்க, என்னாகும்? கீழே உளுந்து காயமாயி ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுத்துக்கணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முக்கியம் கிடையாது, புரியுது இல்லைங்களா? ஸோ அங்கே போகிறதுக்கு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் ஊட்டிக்கு போட்ட பாதை பார்த்தீங்களா, வளைஞ்சி நெளிஞ்சி அப்படி இப்படி தான் போகும். அந்த மாதிரி சொல்கிற போது எதுக்கு நான் வளைஞ்சி நெளிஞ்சி இப்படிலாம் போகணும், நேராக போகலான்னு நினச்சிங்களா போய் சேர முடியாது. ஆனால் போட்ட பாதையில் போனீங்களா ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ் ஆகும் நினச்சிங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் செஞ்சீங்களா ஃபெயிலியர் ஆகிடுவோம். அப்படி நீங்கள் ஆகக்கூடாதுங்கிறது தான் பிரிட் சிஸ்டம். இப்படி தான் செய்யணும்னு நமக்கு ரூல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணால் நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது 3 கார்டினல் ரூல்ஸ். ஏன் எல்லாருமே பார்த்தீங்களா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற போது சேர்ந்தோன்னு ஆர்வத்தில் நம்ம எதை வேணாலும் பண்ணிவிடுவோம். ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இருக்குது, எக்ஸைட்மெண்ட். அந்த ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் எதை செய்கிறதுனே தெரியாமல் கண்ணை மூடிட்டு நம்ம வேகமாக செஞ்சு முட்டி மோதி வந்து படுத்துருவோம். ஆரம்பத்தில் செய்கிற தப்பு, நான் நிறையா அந்த மாதிரி தப்பு செஞ்சுருக்கேன். ஆனால் எந்த ஒரு வேலையும் செய்யுது, இந்த பிஸ்னஸ் நீங்கள் எப்போ எடுத்துட்டீங்களோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எதையா செய்யணும்னு நினச்சிங்களா, அதை ஃபஸ்ட் டைம், இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், இது எப்படி செய்யலேன்னு உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா பெட்ரு செக் யுவர் அப்ளைன். அப்ளைனை கேட்டுடுங்க. ஏன் அப்ளைன் நம்மளை விட பார்த்தீங்கன்னா இதில் அனுபவம் அதிகம். ஸோ நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை அவங்க ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க, ஏற்கனவே செஞ்சு பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை சரியாக தப்பாங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் வீணடித்து கற்றுக்குவோம். நம்மளுடைய பணத்தையும் நேரத்தையும் வீணடித்து கற்றுக்கிறத விட நாம் அப்ளைன்ற ஒரு வார்த்தை கேட்டோம்னா பணமும் நேரமும் நமக்கு மிச்சமாயிடும். செய்யலாமா? ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு செய்கிறத விட அப்ளைனை செக் பண்ணிக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா நாம் செய்ய நினைக்கிற அத்தனை வேலையுமே புதுசு கிடையாது, ஏற்கனவே அப்ளைன் செஞ்சது. அவருக்கு தெரியும் இது ரைட்டாக தப்பான்ட்டு, அவர்கிட்ட கேட்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் செக் யுவர் அப்ளைன் ஃபர்ஸ்ட் டைம், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். செகண்ட், டோன்ட் பாஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் மாதிரி, ஒரு HIV கிருமி மாதிரி. அந்த நெகட்டிவை பாஸ் பண்ணின்னு வச்சுங்க பரவ ஆரம்பிச்சிடும். நெகட்டிவ் பக்கத்தில் நிற்கவே கூடாது. நெகட்டிவ் கேட்டோன்னா ஓடோன்னு ஓடிடணும், 100 மைல் தூரம் தள்ளி ஓடி போய் நிற்கணும். ஏன் பொசிங்கிடுவோம். ஸோ நெகட்டிவ் இருக்கிற பக்கமே நம்ம நிற்கக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எங்கே உருவாகுன்னு கேட்டிங்களா, 2 கிராஸ் லைன் ஒன்றா சேர்ந்தாலும் உருவாயிடும். ஜென்ரலாக 2 கிராஸ் லைன் ஒன்றா சேர்ந்தாங்களா எதை பற்றி அதிகம் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்ளைனை பற்றி தான் பேசுவாங்க. அப்ளைன் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்புறம் உங்கள் அப்ளைன் எப்படி, எங்கள் அப்ளைன் எப்படி, எனக்கு அவர் எப்படி இப்படி, இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் விட்டு வெளியே போயிடுவோம். ஆனால் அதை விட பெட்ரு கிராஸ் லைன் யாரையும் பார்த்தோமா, ஹை எப்படி இருக்கிற, நல்லா இருக்கியா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் எதையுமே பேசக்கூடாது. ஈவன் நீங்கள் ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்டு ரிலேஷன்ஸ் இப்படிலாம் இருந்து கிராஸ் லைன் வந்துட்டா கூட ஜஸ்ட்டு பிஸ்னஸ் பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க. ஏன்னா பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதா இருந்தால் நீங்கள் அப்ளைன்ட்டு தான் பேசணும். நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் எந்த இடத்துல வேணுமாலும் உருவாகும். நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையா? நெகட்டிவை நீங்கள் அதிகமாக பேசுறதுனாலையோ நெகட்டிவாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையோ நாம் டைமண்ட் ஆக முடியுமா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. அப்போ நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அது பக்கத்தில் நிற்கவே கூடாது. மெயினாக நெகட்டிவை கொண்டு போய் அப்ளைன்ட்டு கொட்டவே கூடாது. ஆனால் நிறைய பேர் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் தனக்கு கிடைச்சிச்சுன்னா இமீடியட்டாக கொண்டு போய் அப்ளைன்ட்டு தான் கொட்டுறது. ஏன்னா அப்ளைனை வேஸ்ட்டு பேஸ்கட்டாக நினச்சிக்கிறது. நேராக போக வேண்டியது. எனக்கு யாருமே சேர மாட்டேங்கிறாங்க தெரியுமா, நான் சொன்னால் யாருமே ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது தெரியுமா, எனக்கு இது சூட் ஆகாது தெரியுமா, இப்படியே சொல்லிகிட்டே இருந்தோம்னா அப்ளைன் என்ன பண்ணுவார் தெரியுமா, அடுத்த முறை எங்கிட்ட வராதேன்றுவார். ஏன் அவர் வேஸ்ட் ஆகிடுவார். ஸோ தேவையில்லாத விஷயத்தை அப்ளைன்ட்டு நம்ம அதிகமாக கொட்டக்கூடாது. டவுன் லைன் முன்னாலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவ் நம்ம எப்பயுமே பேசக்கூடாது. ஏன் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை. நெகட்டிவ் விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த வகையிலையும் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. அப்போ நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. அதனால் நெகட்டிவ் பார்த்தீங்களா தூரமாக விலகிடுங்க, அதை பாஸ் பண்ணாதீங்க, அதை விட்டுடுங்க. நெகட்டிவ்ங்கிற விஷயத்தை எக்காரத்தை கொண்டு யார்கிட்டையுமே பாஸ் பண்ணாதீங்க, செக் பண்ணுங்க. இது நெகட்டிவ்னு தெரிஞ்சுன்னா அதை விட்டுடுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்களா ஈகோ. இன்னைக்கு பெரிய பெரிய சாம்ராஜ்யெல்லாம் கவுந்தது எதுலேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம்தான். மலை தடுக்கி யாரும் கீழே விழுறதில்லை, புல் தடுக்கி கீழே விழுந்துருவாங்க. பெரிய மலை தடுக்கி யாரும் கீழே விழுந்துட மாட்டாங்க, புல் தடுக்கி விழுந்துருவாங்க. ஏன் சின்ன சின்ன வார்த்தைகளை தப்பாக பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்களா இன்னைக்கு ஈகோ கிளாஸ் ஆகி நிறையா டைமண்ட் உருவாக வேண்டியங்க ஈகோவிலே வெளியே போயிடுறாங்க. ஈகோ அப்படிங்கிற விஷயம் எந்த வகையிலையும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக தான் இருக்கும். அப்போ ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுணும். எதெல்லாம் ஈகோ பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக பார்த்தீங்களா நீங்கள் யார்கிட்டயோ பேசுகிற போது அப்ளைன் டவுன்கிட்ட பேசுகிற போது அவங்க சம்மந்தப்பட்ட ஜாதியோ மதத்தையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களோ அவங்களோட ஈகோவை டச் பண்ணிட்டு அவருக்கு என்ன பிடிக்குமா பேசுங்க.
அவருக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் அதை விட்டுடுங்க. ஏன் அது அவருக்கு பிடிக்காது, அவருடைய ஈகோ டச் பண்ண நமக்கு யார்? ஒருத்தர் ஒரு சட்டை போட்டிருக்காரு, கட்டை போட்டு சட்டை போட்டிருக்காரு, இல்லை அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவருடைய ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் சிஸ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு அது ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, நீங்கள் மாறிப்பீங்க. ஆனால் அவரை மாறதுக்கு டைம் எடுக்கும். அவர் வந்த உடனே பார்த்தீங்களா, என்ன நீலாம் சூட்ட மாட்டா, நீலாம் தேர மாட்டா, உன் சட்டை பாரு, அதை பாரு, இதெல்லாம் சொன்னேன்னு வச்சிங்க, ஈகோ கிளாஸ் ஆகிடும். ஏன்? அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவர் காசு போட்டு வாங்கியிருக்காரு. உங்களால் முடிஞ்சால் பாராட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. உங்களால் முடிஞ்சால் அவரை பாராட்டுங்க, இல்லைன்னா என்ன செய்யலாம், சிம்பிளாக விட்டுடுங்க. அவரோட ஈகோ டச் பண்ணாதீங்க. ஏன்? நீ அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ், இப்போ ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்க போட்டிருக்கிற சாரி பிடிக்கல, சுடிதார் பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்களா, அடுத்த முறை உங்களை பார்த்தாவே ஒதுங்கிடுவாங்க, ஓரமாக போயிடுவாங்க. ஏன்? எல்லாரும் மனசுக்குள்ளே போகிறதா முக்கியம், எல்லார்கிட்ட வெறுப்பை வாங்குறது நமக்கு முக்கியம் கிடையாது. யாருடைய ஈகோவையும் டச் பண்ணால் பார்க்கணும். ஏன்னா எங்கள் அப்பன் குளின்னு அழகாக சொல்லுவார், ஈகோவா மணியாம்பார். ஈகோ பார்த்தீங்களா, பணம் வராது, பணம் வேணா ஈகோ விட்டுடுங்கம்பார். ஈகோ எந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணாது, ஈகோவே நம்ம விட்டுடணும். அடுத்து பார்த்தீங்களா, பண விஷயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிஸ்னஸ் விட்டு போனவங்க இருக்காங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கல பெரிய பிரச்சனையே இன்னைக்கு பணம் தான். அப்லைன் டவுன்லைன்ட்ட பண பிரச்சனை தான் பெரிய சேலஞ்சு வரும். நீங்கள் அப்லைன்ட்டையோ டவுன்லைன்ட்டையோ பணத்தை கொடுக்கலோ வாங்கலாம் வைக்கக்கூடாது. ஈவன் கேசட்லேயோ புக்லேயோ, கேசட் வாங்கினாலும் புக் வாங்கினாலும் சரி, கேஷ் கொடுத்து தான் வாங்கினாலும் வாங்கக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்களா பிஸ்னஸ் நம்மளதுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம பிஸ்னஸ் அப்படின்னா நாம தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அப்ளைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை. அப்ளைன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரோ அது அவர் பிஸ்னஸ், நாம் இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம பிஸ்னஸ். நாம் டிக்கெட் வாங்கிட்டு மீட்டிங் வந்தோம்னா நம்ம பிஸ்னஸ். அப்ளைன் டிக்கெட் வாங்கி நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பிஸ்னஸ், அவர் வளர்ந்துருவார், நம்ம அப்படியே தான் இருப்போம். எந்த இடத்துலையுமே வந்து நிறைய பேர் வந்திருப்போம் இன்னைக்கு மீட்டிங். நிறைய பேர் அப்ளைன் ஆர்வத்தில் உங்ககிட்ட சக்தி, உங்ககிட்ட திறமை இருக்குன்னு நினச்சிட்டு உங்களை கூட்டு வந்திருப்பாரு. ஆர்வ கோளாறில் நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்துட மாட்டீங்க, டிக்கெட் வாங்கி கூட கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்சு போகிறப்ப கொடுத்துட்டு போங்க, டிக்கெட் காசை கொடுத்துட்டு போங்க, நீங்கள் டைமண்ட் ஆகிடுவீங்க. பரவாயில்ல, அதை வச்சுக்கலாம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தில் தான் நம்ம கோட்டு விட்டுருவோம். ஏன்னா அப்ளைன்ட்ட 2 முறை வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே ஒரு பண்ணுறதுக்கு மனசு வராது. அதே மாதிரி தான் டவுன்லைன்ட்டை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு, பணம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் அவருக்கு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும். பணத்தை கொடுத்து ஒரு டைமண்ட் இழந்துடாதீங்க, பணத்தை கொடுத்து ஒரு டைமண்ட் இழக்காதீங்க. ஏன்னா பணம் இருக்கு அப்படிங்கிறதாக ஒருத்தர் நீங்கள் ஒரு 10,000 ரூபா கேட்குறாரு கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க, தப்பு இல்லை, நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சிட்டு. ஆனால் அவரால் ரீபே பண்ண முடியாது, உங்களை பார்த்து ஓடி ஒளிவார். ஆனால் அவர் கூட டைமண்ட் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவருக்கும் அந்த வாய்ப்பு போச்சு, நமக்கு அந்த வாய்ப்பு போச்சு. அதனால பண விஷயத்தை பொறுத்த வரையும் இந்த பிஸ்னஸில் கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு எந்த சேலஞ்சும் வரவே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஸ்பவுஸ், இது நமக்கு தேவையா, நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. இன்றைக்கி ஃபாஸ்ட் க்ரோயிங், ஃபாஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி இந்தியா இல்லையா, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஸ்பவுஸ் விஷயத்தில் கரெக்டாக இருந்தோம்னா இந்த பிஸ்னஸில் எந்த ஒரு தப்புமே நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம டீமில் யாரோ எப்படியோ போகிறோன்னு விடக்கூடாது. ஏன்னா பிரிட் சிஸ்டம் பொறுத்த வரையும் பார்த்தீங்களா அவ்வளோ டிசிப்ளினான சிஸ்டம், அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கும். ஏன்? அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ லேடிஸும் ஜென்ஸும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சகோதர பாசத்தோடு நம்ம பழகிட்டு இருக்கிறோம். இல்லை அப்படின்னு வச்சிங்க வேற மாதிரி போயிருந்துருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்களா நல்லவங்களுக்கு மட்டும்தான் இடம், சிஸ்டத்தில் நல்லவங்களுக்கு மட்டும்தான் இடம். இங்கே எல்லாரும் சகோதர மனப்பான்மையோட தான் நான் பழகிட்டு இருக்கிறோம், வெளியே தப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தப்பாக நடக்குமா, ஆர்வ கோளாறுல ஏதாவது தப்பாக நடக்கலாம், தப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் சமுதாயம் அப்படி பார்த்துரும். உங்கள் டீமில் யாரோ ஒருத்தர் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்பிரைசிங்காக ஒரு லேடி இருப்பாங்க, ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயா வெளியே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாரு, அவரால் கூட வர முடியாது, கோஆப்ரேட் பண்ண முடியாது. அவங்க என்டர்பிரைசிங்காக இருக்காங்கிறதுக்காக நீங்கள் ஒரு அப்ளைன் ஜென்ஸ் தனியாக போய் உட்காந்து அவங்க வீட்டில் மணிக்கணக்கில் அவங்களுக்கு எந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடாது. ரூல் நம்பர் 3, நாம் அதை செய்யக்கூடாது. அந்த லேடி இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, அதுக்காக நம்ம வந்து பைக்கில் தனியாக வச்சு மீட்டிங் கூப்பிட்டு வரக்கூடாது. இல்லை வேறு எப்படி தான் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணும், ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போங்க. மீட்டிங் கூப்பிட்டு வருமா, நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போய் கூப்பிட்டுவாங்க, அதுதான் நல்லது. தனி ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டினல் ரூல்ஸ். ஏன்? முதல்ல இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகி டைமண்ட் ஆகிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தொடர்ந்து இருந்தால் போதும் சக்ஸஸ் ஆகிடலாம், ஆனால் இருக்கணும் இல்லையா, இருக்கிறதுக்கு நமக்கு தடையாக இருக்கிறது இதுதான். இதை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணினா பிஸ்னஸ் விட்டு போயிடுவோம், போனால் சக்ஸஸ் ஆக முடியாது. முதல்ல பிஸ்னஸில் இருக்க கற்றுக்கணும், நாங்கள் தான் முதல்ல டீச் பண்ணுவோம். ஸோ 3 கார்டினல் ரூல்ஸ், இதை ஃபாலோ பண்ணிங்களா இந்த பிஸ்னஸில் நீங்கள் 2 வருஷம் டைமண்ட் ஆகிட்டு போகுது, 5 வருஷம் ஆகிட்டு போகுது, 10 வருஷம் ஆகிட்டு போகுது, ஆனால் தொடர்ந்து இருந்தால் போதும் 20 வருஷம் கூட நீங்கள் ஆயிடலாம், புரியுது இல்லைங்களா. ஆனால் ரூலாக மீறிட்டோம்னா காணாமல் போயிடுவோம். ஸோ ஆரம்பத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் இந்த போனது காரணம் இதாக தான் இருக்கும், நாம் இதை மீறக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்களா 4 பேசிக்ஸ். இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க? பிஸ்னஸ் சரியில்லை, ஆம்பே சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, அப்ளைன் சரியில்லை, எனக்கு டவுன்லைன் சரியில்லை, எதுவுமே சரியில்லைம்பாங்க. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா அவர் சரியாக இருக்க மாட்டார். ஏன்? 4 பேசிக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். 4 பேசிக்ஸை பண்ணாமே குறை சொல்லுவார். ஏன்? என்ன காரணம் கேட்டிங்களா? 4 பேசிக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம்.
லிஸ்ட் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் நான் பில்டப் பண்ண வேண்டிய விஷயம் ட்ரீம். ட்ரீம் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். ட்ரீம் இல்லைன்னா டிரைவ் பண்ண முடியாது. ட்ரீம் இல்லைன்னா ஒரு இன்ச்சு நம்மளால நவர முடியாது, வீட்டு விட்டு வெளியே போக முடியாது, ஃபோர்ஸ் கிடைக்காது நமக்கு. எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேர்ட்ட கேட்டபோது நிறைய பேர் சொல்லுங்க, பிஸ்னஸ் பண்ண ஆசையாக இருக்குண்ணா, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலாமாங்க. எப்படி பண்ணுறாங்கிறது முக்கியம் கிடையாது, ஏன் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். இந்த பிஸ்னஸ் எனக்கு ஏன் வேணும்? ஏன்னா இந்த ட்ரீம் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா நிறைய பேர்ட்ட உட்காந்து நான் ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணுறது என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். என்ன காரணம் கேட்டிங்களா, நிறைய பேருக்கு இன்னைக்கு சாஃப்ட்வேர் பீப்புள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் அப்பாவை விட கொஞ்சம் அதிகமாக சம்பாதிப்பாங்க. ஏன்னா அப்பா காலத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30, 40 வருஷம் சர்வீஸில் 1000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 20,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிருக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கு வரோம் எடுத்தோன்னே 20,000, 30,000, 40,000 சம்பளம் வாங்குறாங்க. வாங்கணும்னா என்ன நினச்சிக்கிறாங்களா, நம்ம பெரிய ஆள். தப்பு இல்லை, அதை விட அதிகம் சம்பாதிக்கிறதுனால பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரீம் என்ன, ஃபியூச்சர் என்ன தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம 40,000 வாங்கிறோம், லைஃப்பில் எல்லாம் கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உட்கார வச்சு ட்ரீமை செக் பண்ணுற போது தான் அவங்களுக்குள்ளே நிறைய ட்ரீம் இருக்குது. ஆனால் அதை எப்படி அடைய போகிறது தெரியாமையே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாஃப்ட்வேர் பீப்புள்கிட்ட நான் பெங்களூர், சென்னையில் நான் செக் பண்ண போது 30,000, 40,000 சம்பளம் வாங்குறாரு. ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கார், நான் பெரிய ஆள் ஆயிடுவேன், பெரிய சக்ஸஸ் ஆயிடுவேன். ட்ரீம் கேட்டால் நாம சொல்கிற ட்ரீமே தான் அவரும் சொல்கிறார். என்ன, நானும் ஒரு பெரிய வீடு கட்டணுங்கிறார். சரி, எவ்வளோ பெரிய வீடு கட்டுவீங்க, அதனுடைய காஸ்ட் என்ன கேட்டோம்னா மினிமம் குரோர் கணக்கில் தான் சொல்கிறாங்க, 1 கோடி ரூபாய். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவு ஆயிடுச்சு காஸ்ட்டு. 1 கோடி ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, 1 கோடி ரூபாய் நீங்கள் கட்டணும்னு ஆசைப்படுறேன், எப்போ கட்டுவீங்கன்னு கேட்டால் தெரியல, டேட் தெரியல, எப்போ கட்டுவோன்னு தெரியல, எப்போ கட்டி முடிப்போம்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் கட்டுற டேட்டை நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், மாதம் எவ்வளோ மிச்சம் பண்ணுவீங்கன்னு கேட்டோம்னா கூட்டி கழிச்சு கன்ஃபியூஸ் ஆகி போய் மிச்சமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆக மாட்டேங்குதுன்றாங்க. இல்லை, எப்படியாவது வீடு கட்டணும் தானே உங்கள் ட்ரீமை, மிச்சம் பண்ணி தான் ஆகணும்னு மிச்சம் பண்ணீங்களா, மாதம் உங்களால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும்னா அப்படியே தடுமாறி ஒரு 5,000 மிச்சம் பண்ணுறேன், அதிகபட்சம் போனால் 10,000 மிச்சம் பண்ண முடியுன்றாங்க. அப்போ 10,000 மிச்சம் பண்ணீங்களா, 1 லட்ச ரூபா மிச்சம் பண்ணுறது எவ்வளோ நாள் ஆகுனா 1 வருஷம் ஆகுன்றாங்க. நீங்கள் கட்டுற வீடுக்கு 100 லட்சம், 1 கோடி ரூபாய், அப்போ எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகி போய் ஆகா 100 வருஷம் ஆகுமான்றாங்க. மாதம் 10,000 மிச்சம் பண்ணுவோம், நம்ம கட்டுற வீட்டுக்கு 100 வருஷம் நம்ம இருப்போமா தெரியாது. ஆனால் ஏதோ நடந்துரும், கற்பனை உலகத்திலே அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு அப்படி ஒரு வீடு கட்டணும்னு ட்ரீம் இருந்தா, ஏன் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ பேருக்கு அவங்கவுங்கள பிடிச்ச வீடு இருக்குது, பிடிச்ச மாதிரி கார் இருக்குது, பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது, நமக்கு ஏன் இன்னும் ஒரு வீடு இல்லை. அப்போ அதை அடைஞ்சுதான் ஆகணுங்கிற போது நம்ம வாங்குற சம்பளம் பத்தாது, நாம செஞ்சுட்டு இருக்கிற தொழில் வருமானம் பத்தாது. அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் ஒன்று வேணும்னு நினைக்கிற போது தான் இந்த பிஸ்னஸை பண்ணுங்கிற எண்ணமே அவங்களுக்குள்ள வரும். அது அவங்களுக்கு புரியல அப்படின்னா காரணங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரீமை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா, அவங்களுடைய ட்ரீம் எமோஷனல் ட்ரீமை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். இது இருந்தால் அடுத்தது பார்த்தீங்களா நேம் லிஸ்ட் தான். ஏன் இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்றாங்க, ரா மெட்டீரியல் இருக்காது. நேம் லிஸ்ட்டு தான் ரா மெட்டீரியல். ஒரு ஃபேக்ட்ரிக்கு ரா மெட்டீரியல் என்ன, பிஸ்னஸ் நின்றுடும். இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே போகிறதில்ல, பிளான் காட்டுறதில்ல, எதுவுமே செய்யலைன்னா நேம் லிஸ்ட் இருக்காது அவங்ககிட்ட. அவங்க டவுன்லைனுடைய நேம் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு பிஸ்னஸ் கற்பனையில் வளரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நேம் லிஸ்ட் தான் ரா மெட்டீரியல். ஆனால் நேம் லிஸ்ட்டை கேட்டோம்னாவே நிறைய பேர் உடனே எனக்கு யாரையும் தெரியாது சொல்கிற ஒரே பதில் என்ன, எனக்கு யாரையுமே தெரியாது. யாரையும் தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் எடுத்ததில் சேஃபாக பிஸ்னஸ் பண்ணுறதா, ரொம்ப பாதுகாப்பாக பிஸ்னஸ் பண்ணுறதா நினச்சிட்டு எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிடுறது. ஆனால் ட்ரீம் மட்டும் இருக்குது நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க செல்ஃபோனை எடுத்து பார்த்தா கூட 100 பேர் 200 பேரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. யாருன்னு கேட்டோம்னா இல்லை அவரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க. அவரில் ஒர்க் அவுட் ஆகணும் கூலாக சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் ப்ரீ சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸில் முதல்ல எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஒருத்தர் கொடுத்தாரு. ஆனால் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தவர் இந்த மார்க்கெட்டிங் பிளானை ஏன்டா காட்டல, ஏன்னு கேட்டால் இவர் ஆடிட்டர் இதெல்லாம் செய்ய மாட்டார், இவர் நிறைய பிஸ்னஸ் வேறு பண்ணிட்டு இருக்காரு, இவருக்கு இது சூட் ஆகாது, இதை எதோ தப்பாக எடுத்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாமல் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பிளானை பார்த்தோன்னா அன்னைக்கே நான் சைன் பண்ணேன். ஒருவேளை அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய டைமண்ட் ஷிப்லேருந்து அவருக்கு போகிற வருமானமே வேற. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லாதனால மிஸ் பண்ணிட்டார். யாருமே ப்ரீசேஜ் பண்ணாதீங்க, இவங்க சேர மாட்டாங்கன்னு நாம முடிவிடக்கூடாது. புரியுதுங்களா? பிளானை காட்ட வேண்டியது நம்ம பொறுப்பு. நீங்கள் நேம் லிஸ்ட்டை எழுதுகிற போது நம்பிக்கையோட எழுதணும். ஏன் வாழ்க்கையில் பணம் வேணாம் அப்படின்னா யாருமே ஜாபுக்கு போக மாட்டாங்க. பணம் வேணாம் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பெரிய அப்படின்னு நினைச்சிங்களா, அவர் செய்கிற பிஸ்னஸில் லாபத்திலேருந்து நஷ்டத்தில் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் பீப்புளாக இருந்தாலும் சரி, அவங்க பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்லேருந்து ஃபீஸ் வாங்காமல் எதையா பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்டா அவர் சொல்லுங்கள், ஒரு ஃபைலுக்கு ஃபீஸ் வாங்காமல் என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு டாக்டர்கிட்ட ஃபீஸ் வாங்காமல் அவரை ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. ஆனால் அவங்க போகிற ரூட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் காட்டுற பிளான் வந்து எக்ஸலண்டான பிளான், நம்பிக்கையோடு காட்டுங்க. அதுக்கு நீங்கள் அவளை முதல்ல நம்புங்க, ப்ரீசேஜ் பண்ணாதீங்க, அவர் சேர மாட்டார் முடிவு எடுக்காதீங்க. அப்போ நேம் லிஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நேம் லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணது நம்ம செய்ய வேண்டியது கான்டாக்ட் அண்ட் இன்வைட்டிங். கான்டாக்ட் அண்ட் இன்வைட்டிங்கில் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுது.
அதில் தான் தயங்கிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, கான்டாக்ட் இன்வைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இஸ் an ஆர்ட், ஒரு கலை. கற்றுக்கணும், அற்புதமாக கான்டாக்ட் இன்வைட்டிங் பண்ணால் கற்றுக்கணும். ஆனால் முதல்ல கான்டாக்ட் இன்வைட்டிங் காட்டுற போது பார்த்தீங்களா எல்லாருக்கும் பயந்தான் இருக்கும். ஃபோனை எடுப்போம், ஃபோன் எடுத்துகிட்டு சாமி வேண்டிக்குவோம், ரிங் போயிட்டே இருக்கணும், ஆனால் அவர் எடுத்துடக்கூடாது, கட்டாயிருன்னு தோணுதா? எல்லாத்தையும் தோணுதா? தோணுச்சுன்னா நீ கரெக்ட் ரூட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். தோணலை அப்படின்னா தப்பாக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. முதல்ல ஃபோன் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா யாரும் எடுக்கக்கூடாது சாமி வேண்டிக்குவேன். யார் வீட்டுக்காவது அப்ளைன் கூட நேராக போகலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறப்ப வீடு பூட்டிக்கணும்னு நினச்சிக்குவேன். ஏன் இல்லைன்னா சேஃப் இல்லையா? ஏதோ அப்ளைன் தொந்தரவு பண்ணுறாங்களான்னு போகிறது. ஏன்னா நமக்குள்ள பயம். ஏன் அவர் வேணான்ட்டாரோ சொல்லிட்டு போகிறாரு, அடுத்த ஆள் இருக்காங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் கேட்க தானே போகிறோம், என்னைக்கா இருந்தாலும் அவர் சொல்ல தானே போகிறாரு. அந்த துணிச்சலும் தைரியமே நமக்கு வரணும். கான்ட்ராக்ட் இன்வைட்டுங்கிறத ஆற்றத்தை செய்ய கற்றுங்க, ஆசையை கற்றுங்க. யாரை பார்த்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுல? சிம்பிள் கான்ட்ராக்ட் இன்வைட்டிங் லான்ச்சிங் யுவர் ஃபியூச்சர் அழகாக கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் இன்வைட்டிங் சின்ன புக்கு பிரிட்டில் அழகாக போட்டிருக்காங்க. அதை வாங்கி படிங்க. ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குது, ஜஸ்ட் ஸ்கிரிப்டே யூஸ் பண்ணுங்க போதும். புரியுது இல்லைங்களா? ஈஸியாக கொண்டு வரலாம். சிம்பிள் கான்ட்ராக்ட் இன்வைட்டிங் பண்ணுங்க. என்ன செய்யலாம்? இருக்கிற ஜாப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல், செய்கிற தொழிலை டிஸ்டர்ப் பண்ணாமையே ஹவு டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு 5,000 to 50,000க்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் சத்யநாராயண ஹாலில் ஒரு செமினார் கிளாஸ் வச்சுருக்காங்க. எனக்கு 4 டிக்கெட் கிடைச்சிது, 2 நானும் ஒய்ஃபும் போகிறோம். உனக்காக அதை வாங்கியிருக்கேன், நீ வான்னு சொன்னா எஸ்ன்னு சொன்னால் கூப்பிட்டு வாங்க, நோன்னு சொன்னால் அடுத்தால பாருங்க. இன்வைட் பண்ணுங்க, நிறையா கான்டாக்ட் இன்வைட்டிங் நிறையா பண்ணுங்க. இல்லையா யாருக்கும் கான்டாக்ட் இன்வைட்டிங் இப்படி தான் பண்ணுங்கிறதுலாம் ஏதோ ஒரு ரூல் கிடையாது. இப்படி தான் பண்ண ஸ்கிரிப்ட் இருக்கு, நீங்கள் உங்கள் ஓன் ஸ்கிரிப்ட் கூட யூஸ் பண்ணுங்க. எப்படி வேலையே இல்லையா, எனக்கு வேலைக்கு ஆள் இன்டர்வியூ எடுக்கிறாங்க, அங்கே வந்தீங்களா உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்லுங்க, வந்துருவாங்க. ஏன்னா அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான ஜாப் தான். சொல்லுங்க, கூட்டு கொண்டாந்து உட்கார வைங்க. பிளானை காட்ட வேண்டியது மேலே இருக்க லீடருடைய பொறுப்பு. அதுவும் பிடிக்கலையா, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஜாலியாக டூரெல்லாம் போக நினைக்கிறாங்களா, இன்னைக்கு ஃபாரின் டூர் போகிறதுக்காக செலக்ட் பண்ணுறாங்களா, நீ வந்தீங்கன்னா உனக்கு ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இருக்குன்னு கூட்டுவாங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்படி வேணுமான்னு சொல்லலாம், இப்படி தான் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும். அப்போ தான் அவர் வருவார். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சொன்னீங்களா வரமாட்டார். அவருக்கு பிடிச்ச விஷயத்தை சொன்னீங்களா அவர் மீட்டிங் வந்துருவார். நீங்கள் அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு கான்ட்ராக்ட் மீட்டிங் பண்ணலாம், ஹோம் மீட்டிங் கான்ட்ராக்ட் மீட் பண்ணலாம், ஓப்பன் மீட்டிங் இன்வைட் பண்ணி நிறைய கூட்டு வரலாம். இது ஒரு கலை, இதை கற்றுங்க போகிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அதில் பயம் இருந்துச்சுன்னா அப்ளைனை யூஸ் பண்ணிங்க. எப்படி நான் கான்ட்ராக்ட் மீட்டிங் பண்ணுறது, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடலாம். நெக்ஸ்ட் எஸ்டிபி பிளான் காட்டுறது. பிளான் காட்டுறது அப்படின்னா நிறைய பேருக்கு பயம் எடுத்துக்குது. ஐயோ நான் பிளான் காட்டினா சேருவாங்களா, நான் பிளான் காட்டினா நோ சொல்லிடுவாங்களா. யார் பிளான் காட்டினாலும் முதல்ல நோவும் சொல்லுவாங்க, எஸ்ன்னு சொல்லுவாங்க. நோ சொல்லிட்டே இருப்பாங்க, அப்புறம் எஸ் சொல்லுவாங்க, நோ சொல்லிட்டே இருப்பாங்க, எஸ் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நீங்கள் ஒரு இடத்த சொல்கிற போது தப்பாக சொன்னீங்களாலும் எதிர்ப்பு இருக்கிறவங்க தப்புன்னு தெரியாதுன்னா உங்களுக்கு தான் தெரியாது தப்புங்கிறது. எப்போ நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், சொன்னாதான் நீ சொல்கிற தப்புங்கிறத நீ கரெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்களா உங்களால் அதை கரெக்ட் பண்ணிக்கவே முடியாமல் போயிடும். எப்பயுமே அப்ளைனே உதவி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஹேண்டிகேப் தான் யாராவது துணை கூப்பிடுவார். நம்ம ஹேண்டிகேப்பா, நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. பிளான் காட்டுறதுக்கு ஒவ்வொரு டைமும் அப்ளைனே வரலாமா, ஒரு 4 டைம் 5 டைம் அப்ளைன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டைமும் அப்ளைன் வந்தால் தான் நடக்கும். அப்படின்னா we are not handicapped. புரியுதுங்களா? நமக்கு என்ன கையும் காலும் சக்தி எதுவுமே இல்லையா. அப்ளைன் இருக்கிற அதே திறமை நம்ம டைம் இருக்கு. அப்ளைனை ஃப்ரீயாக விடுங்க, ஏன்னா அவருக்கும் நிறைய வேலை இருக்கும். ஸோ நம்மளே அவரை பார்த்துட்டு இருக்க முடியாது. நாம் கற்றுக்கணும். இது நம்ம பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் கற்றுக்கணும். இந்த பிளானில் உங்களுக்கு டவுட் இருந்தால், பிளானை காட்டுறதுல தயக்கம் இருந்தால் ஐ கம் பேக் 9 கோரில் வரப்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாலோ த்ரூ. பிளானை காட்டுறது கூட முக்கியம் இல்லை, ஆனால் பிளானை காட்டணுன்னா சைன் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட்ஸை பற்றி பேசுறது முக்கியம் இல்லை, ப்ராடக்ட்ஸ் காட்டணும்னு ஆர்டர் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் நிறைய பேர் பிளானை காட்டிடுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்னான்ட்டு நான் எப்படி அவரை போய் கேட்கறது, அவராக வந்து என்கிட்ட சைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும். நான் தான் பிளானை காட்டிட்டேன்ல, நானாக கூப்பிட்டு அவரை கேட்க மாட்டேன். புரியுங்களா? நெவர். ஒரு ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க, ஹோட்டல் கடைக்கு போனோன்னா சர்வர் வந்து அவராக உங்களுக்கு இட்லி நான் கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா கொடுக்க மாட்டார். நீங்கள் தான் கேட்கணும் எனக்கு இட்லி வேணும்னு. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பிளானை காட்டணும்னு ஆர்வமாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பிளான் காட்ட முடியும் வேற யார்ட்ட சைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேளுங்க, ஃபாலோ அப். ஒருவேளை ஃபாலோ அப்பில் அவர் தயங்கினாருன்னு வச்சிங்க, தயங்கினாருன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன சொல்லலாம், கேசட் கொடுக்கலாம், புக்ஸ் கொடுக்கலாம். ஃபாலோ அப்புக்கு நீங்கள் ஏதாவது பஞ்ச் ஆஃப் கேசட் புக்ஸ் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்களா தான் அதை பார்த்துட்டு அடுத்த நாள் நீங்கள் அந்த கேசட் கேட்டீங்களா, அந்த புக்ஸை படிச்சிங்களா, திரும்ப நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் எதுவுமே கொடுக்காம அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா திரும்ப அவரை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபாலோ அப்லேயே நீ வச்சுட்டு இருக்கணும். சைன் பண்ணிட்டாரு, வெரி குட். அதுக்கப்புறமேட்டு தான் உங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் உங்களை நம்பி ஒருத்தர் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுது. நீங்கள் சொன்னதை வச்சு உங்களை நம்பி நீங்கள் அவரை முன்னேற்றுங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு கீழே சைன் பண்ணியிருக்காரு.
அங்கே தான் உங்கள் வேலையை ஆரம்பிக்குது. சைன் பண்ணிட்டாருன்னு விட்டுற முடியாது. அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அவர்கிட்ட போய் உட்காந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதை கற்றுக் கொடுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணணும். 4 பேசிக்ஸை எகெயின் பண்ணி அவருக்கு நேம் லிஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனை பெருசு பண்ணுறதுக்கு 4 பேசிக்ஸை எகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ திரும்ப இந்த 4 பேசிக்ஸை திரும்ப செஞ்சுட்டே இருந்தோம்னா நியூ பிளட் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கீழே புது ஆட்கள் உள்ளே வரல அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கீழே நிறைய பேர் மினிமம் ஒரு 30 to 40% இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்பான்சரிங். அப்படி குறைஞ்சது அப்படின்னா நாம் இந்த பிஸ்னஸ் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இருக்கிறவங்களை வச்சுட்டு பெருசாக கொண்டு போக முடியாது. நீங்கள் நியூ ஸ்பான்சரிங் ரேஷியோவை அதிகப்படுத்தணும். அதுக்கு 4 பேசிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? திரும்ப செஞ்சிடலாமா? ஸோ 4 பேசிக்ஸை இன்னையிலேருந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணணும். நேம் லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கற்றுக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த 3 பவர்ஸ். ஏன்னா இந்த 3 பவர்ஸுங்கிற விஷயம் தெரியாத வரையும் பார்த்தீங்களா எதையோ நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம யாருன்னே தெரியுது. ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் வேர்டு, ஸ்பீக் வாட் யூ வாண்ட், டோன்ட் ஸ்பீக் வாட் யூ டோன்ட் வாண்ட். நமக்கு என்ன வேணுமோ அதை தான் பேசணும். நமக்கு பிடிச்சது தான் பேசணும். பிடிக்காததெல்லாம் நான் போய் பேசக்கூடாது. பிடிக்காதது கேட்டோம்னா நமக்கு கிடைக்காது. நமக்கு பிடிச்சதை கேட்டால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்க, ஹோட்டல் கடைக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கடையில் கொடுப்பாங்க. அவர்கிட்ட போய் பிடிக்காதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது நம்ம தேவையா? நமக்கு என்ன தேவையோ அதை தான் நீங்கள் பேசணும். ஸோ அப்ளைண்ட்டை உட்காரப்போது கூட பார்த்தீங்களா உங்களுக்கு அப்ளைண்ட்டை என்ன தேவை அதை கேளுங்க. அப்ளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதம் நான் 4 ஸ்பான்சர் பண்ண என்ன செய்யணும்னு கேளுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈகிள் ஸ்ட்ரக்சரில் ஈகிள் கம்ப்ளீட் பண்ணணும்னு கேளுங்க. 100% பின் போகணும். நீ எதை நினைக்கிறீங்களா அப்ளைண்ட்னா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். நீ அப்ளைண்ட்டை போயிட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசியிருந்துச்சு, எனக்கு யாரும் சேர மாட்டாங்க பண்ண மாட்டாங்க, திரும்ப இதையே கீழே இருந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்கள நம்மளை விட்டுடுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பேசாத வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம். பேசிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பே போயிடும். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ஒவ்வொன்றையும் பேசுறதுக்கு முன்னால் யோசனை பண்ணி பேசுங்க. ஸ்பீக் பிஃபோர் திங்க். புரியுதுங்களா? பேசுறதுக்கு முன்னால் திங்க் பண்ணுங்க. நம்ம என்ன பேச போகிறோம், யார்கிட்ட பேச போகிறோம், எதுக்கு பேச போகிறோன்ட்டு. ஏன்னா இந்த வார்த்தையை நீங்கள் பேசுகிறதா. ஏன்னா எங்கள் வீட்டில் ஏதாவது நாங்கள் சண்டை போட்டோன்னு வச்சிங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் சவுண்டாக பேசினா கூட எங்கள் பசங்க சொல்லுவாங்க செக் 3 பவர்ஸ் ஃபர்ஸ்ட் ரூலும்பாங்க, மைண்ட் யுவர் வேர்ட்ஸும்பாங்க. ஏன்னா நெகட்டிவ் பேசவே கூடாது. பேசுறது கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வரணும். நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பேசணும். புரியுதுங்களா? நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு கூடாது, நடக்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பேசிட்டு இருக்கணும். யூனிட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும். யூனிட்டிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ அதில் நாம் எல்லாம் பிரிட்டில் இருக்கோம். பிரிட்டுங்கிற யூனிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. நீங்கள் உங்கள் எல்ஓஎஸில் உங்கள் அப்ளைன் லீடர் கூட யூனிட்டியாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகக்கூடாது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ராங் உங்கள் அப்ளைன் எல்ஓஎஸ் பிரிட் எல்ஓஎஸ் என்ன சொல்கிறாங்களா யூனிட்டியாக இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே வேறு. யூனிட்டி போச்சு அப்படின்னா அப்ளைன் இருக்கிற யூனிட்டி உங்கள்கிட்ட போயிடுச்சு. அப்ளைனோட எனக்கு எதாவது தெரியும், உங்கள் அப்ளைன்ட்டு கொஞ்சம் விலகிட்டீங்க அப்படின்னாவா யூனிட்டி போச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. எப்பயுமே கூட்டமாக இருங்க. இந்த கூட்டமாக இருங்க. உங்கள் அப்ளைன் கூட்டத்தோடு இருங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிடலாம். சப்மிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் உங்கள் அப்ளைன்ட்டை 100% சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் போகிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் அறகுறையா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒரு 70% பண்ணுறேன், 80% பண்ணுறேன், 99% இஸ் நாட் ஈக்குவல் டு 100%. 100% அப்படியே சப்மிட் பண்ணணும். எப்படி பண்ணணும்? அப்ளைன் 100 மாடி கட்டடத்துலேருந்து கீழே குதிக்க சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம குதிக்கணும். ஏன் அப்ளைன் உங்களை குதிக்க வச்சு உங்களை தப்பான வழி கொண்டு போக மாட்டாரு. அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நெட்டு கட்டி அங்கே ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார். அப்ளைன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சில விஷயங்களை பண்ணி வச்சிருப்பாரு, அதை உங்களுக்கு காட்டுவார். அதனால அப்ளைன் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் தப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு எஜுகேட் பண்ண மாட்டார், தப்பான ஒரு ரூட்டுக்கு உங்களை கூட்டு போக மாட்டார். நீங்கள் அவரை 100% நம்பணும். நீங்கள் அவரை 100% நம்பல அப்படின்னா பெரிய லெவலுக்கு உங்களை கொண்டு போக முடியாது. ஏன்னு கேட்டீங்களா வாழ்க்கையில் எதையுமே பெரிய லெவலுக்கு நீங்கள் நம்புற போது தான் எல்லாமே நடக்கும். அதில் அப்ளைன் சப்மிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இன்றைக்கே நீங்கள் உங்கள் அப்ளைன் ஏன்னா நிறைய பேர் இந்த அப்ளைன் சப்மிஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவில் போகிறீங்க உங்கள் அப்ளைன் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்கள் சார் இது உங்கள் அப்ளைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ட்ராக்கில் இருப்பார். அவர் பிளாட்டினமாக இருப்பார், நெக்ஸ்ட்டு எமரல் போகிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பார், இல்லை எமரல்டாக இருந்தால் டைமண்ட் போகிறதுக்காக ட்ராக்கில் இருப்பார். இப்போ அவருக்கு தேவை என்னன்னு கேட்டிங்களா பிளாட்டினம் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கிட்டாரு. அவருக்கு கீழே 3 பிளாட்டினத்தை உருவாக்குற போது அவர் எமரல் போக முடியும், இல்லை அவர் 6 பிளாட்டினத்தை உருவாக்குற போது தான் டைமண்ட் போக முடியும். ஸோ இப்போ அவர் பிளாட்டினம் போனதுனால கீழே இருக்கிறவங்களை பிளாட்டினம் எப்படி கொண்டு போகிறதுங்கிறது அவருக்கு தெரியும். இதுக்கு மேலே அவங்களோட அப்ளைனும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்ளைனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவர் ஒருவேளை உங்களை நம்பி நீங்கள் அவர் கூட ரொம்ப அசோசியேட் பண்ணி உங்களை சப்மிட் பண்ணீங்களா உங்களை பிளாட்டினம் ஆகிறதுக்காக எல்லா ஸ்டெப் எடுப்பார்.
உங்கள் அப்ளைன் இப்போ யாராவது எமரல் ட்ராக் பிளாட்டினத்துலேருந்து அடுத்த ஸ்டெப் எமரல் போகிறதுக்கான அடுத்த ஸ்டெப் எமரல் தான். எமரல்லேருந்து அடுத்த ஸ்டெப் அவங்க டைமண்ட் தான் போவாங்க. அப்போ அவங்க எமரல்டு போகிற தெரிஞ்ச உடனே நீங்கள் அந்த லெக்கில் இருக்கிற போது என்ன தெரியுமா செய்யணும்? அப்ளைன்ட்டு உங்களை அப்படியே சப்மிட் பண்ணிடணும். நீங்கள் எமரல் ட்ராக்கில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்கள் எமரல் ட்ராக்கில் நான் தான் ஃபஸ்ட்டு பிளாட்டினா வருவேன் அப்படின்னு நீங்கள் அடித்து சொல்லணும். நான் தான் ஃபஸ்ட்டு பிளாட்டினா வருவேன்ட்டு. இல்லை 2 பிளாட்டினா வந்தாச்சு, 3வது பிளாட்டினா நீங்கள் தான், உங்களை உருவாக்கினா ஒரு எமரல்டு, ஆனால் நீங்கள் வந்து பார்த்துடலாம், நீ எமரல் போயிடுவியா, எப்படி போகிற பார்க்கலாம் அப்படின்னா நத்திங் வில் ஹேப்பன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்களா? ரைட், தெரிஞ்சுக்குவார். ஸோ நீங்கள் சூட் ஆக மாட்டீங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற அப்ளைன் இதை கழட்டி விட்டுருன்னு சொல்லிட்டு அடுத்தால பார்க்க சொல்லிடுவாங்க. எங்கள் அப்ளைன் எனக்கு குளிர்ந்த எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா நான் சேர்ந்து 4 மாதத்தில் சில்வர் ஆனேன், அடுத்த 2 வருஷத்தில் எமரல் போனேன், ஆனால் அதுக்கப்புறமேட்டு கீழே வந்துட்டேன். 10,000 PV மெயின்டைன் பண்ணுறதுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி இவங்க என்னுடைய வேகத்துக்கு அவங்க வரல. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஸ்டைலுக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்குள்ள ஆதங்கம், எனக்கு இந்த பிஸ்னஸ் நிறைய கடன் இருந்தது, இந்த பிஸ்னஸில் தானே இவ்வளோ சம்பாதிச்சு எமரல் போய் இவ்வளோ வருமானம் வந்து தானே நம்ம கட்டணும், அப்போ ஏன் இவங்களுக்கு ட்ரீம் இல்லை, இவங்க ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஆதங்கம் மாத்திரம். எப்படியாவது நான் இவங்களை டெவலப் பண்ண இவங்களையே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படியாவது இவங்களை மெயின்டைன் பண்ண பிளாட்டினம் பண்ணிட்டாங்க, திரும்ப மெயின்டைன் பண்ண வைக்கணும், எதாவது செய்யணும்னு பார்க்குற போது இவங்களையே பார்த்துட்டு இருக்கிற போது எனக்கு வழியே கிடைக்கல. ஆனால் குளின் தேசாய் ஒரு முறை எங்களுக்கு பரோடாவில் ஒரு மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணார். யூ cannot control others attitude and action. அடுத்தவங்களோட ஆட்டிடியூட் ஆக்ஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உங்களால் நீங்கள் மாற்றிங்க. சேஞ்ச் என்ன செய்யணும்னு கேட்டது சொன்னார் பார்த்தீங்களா? கோ வைட் அப்படின்னார். சேஞ்ச் யுவர் செல்ஃப், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் ஆக்ஷன். நீங்கள் வைடு போங்க. அப்போ இவங்களை என்ன செய்யறதுன்னு நான் கேட்டேன். ப்ரே ஃபார் தேம், அவங்களுக்காக வேண்டிங்கன்னு. அவங்களுக்காக வேண்டிங்க. என்னைக்கோ ஒரு நாளைக்கு உங்கள் வேலை இல்லைன்றதுக்கு அவங்க வந்துருவாங்கம்மாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்களா, அப்ளைன் வேண்ட அளவு இல்லாமல் அப்ளைன் உங்களை கிரியேட் பண்ணுற அளவு நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணிடணும். நான் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் 6th லெக் போகிற போது 5th லெக் போகிற போதெல்லாம் அவங்க போட்டி போட்டாங்க என்கிட்ட. டைமண்ட் போகிற போது அவங்க போட்டி போட ஆரம்பிச்சிருந்தா இவங்களாம் வேக எடுக்க ஆரம்பித்தாங்க. 5th லெக் 6th லெக்கெல்லாம் என்கிட்ட போட்டி போட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அவங்களோட அசோசியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க, இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. இவங்க அத்தனை பேர் போட்டி போட்டு சக்ஸஸ் ஆகிட்டாங்க. நமக்கு எப்பயுமே வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களோட தான் அசோசியேட் பண்ண பிடிக்கும். முடியாதுன்னு சொல்கிறவங்கள அசோசியேட் பண்ண பிடிக்குமா? ஸோ உங்கள் அப்ளைன் கூட நீங்கள் முடியும்னு சொன்னீங்களா உங்களோட அவர் ரொம்ப அசோசியேட் பண்ணுவார். அதனால் சப்மிஷன் அப்படிங்கிறது உங்கள் அப்ளைன்ட்டு நீ 100% பண்ணணும். நான் வருவேன், நீங்கள் சொல்கிறத கேட்குறேன், என்னுடைய ஜாப் நேச்சர் இது, எனக்கு இருக்கிற மீதி நேரம் இவ்வளோ, என்னோட பிஸ்னஸ் நேச்சர் இது, மீதி இருக்கிற நேரம் இது, இதை வச்சுக்கிட்டு எந்த வகையில் நான் டெவலப் ஆக முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணீங்களா, ஹி வில் டீச் யூ, ஹி வில் கிவ் சம் ஐடியாஸ். நீங்கள் எப்படி பண்ணுறது ஐடியா கொடுப்பாரு. உங்களுக்காக அவர் கூட ஏதாவது பிளான் பண்ணி உங்களை கொண்டு வருவார். ஆனால் அப்ளைன்ட்ட சப்மிஷன் ஆனதாக அவர் செய்வார். நீங்கள் அப்ளைனையே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அவர் எதுவுமே செய்ய மாட்டார். சிம்பிள், அப்ளைன்ட்ட கையை ஒப்படைச்சிருங்க போதும், அவர் உங்களை போக வேண்டிய இடத்துக்கு கூட்டு போயிடுவார். புரியுதுங்களா? அப்ளைன்ட்ட கையை ஒப்படைச்சிட்டிங்களா, அவர் கூட்டத்தோட கூடமா அவர் போகிற லெவலுக்கு பின்னாலே உங்களை கூட்டு போயிடுவார். அதனால் சப்மிஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸில் 9 கோர் ஸ்டெப். ஏன்னு கேட்டிங்களா, இந்த 9 கோர் ஸ்டெப் தான் டைமண்ட் ஷிப்புக்கே ரூட் மேப். டைமண்ட் ஷிப் நீங்கள் போகணும்னு நினச்சிங்களா, எந்த அளவு 9 கோர் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறீங்களா அந்த அளவு நீங்கள் டைமண்ட் ஷிப்பை வேகமாக அடைஞ்சிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை டைமண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எப்படி ஆகுங்கிற கன்ஃபியூஸில் இருக்காங்க. டைமண்ட் போகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுக்கும் உட்காந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இங்கேருந்து சென்னை போகணும், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும், கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், நாம் ட்ராவல் பண்ணுற வெஹிக்கிளை பொறுத்தது. நடந்து போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். சைக்கிளில் போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். பைக்கில் போனீங்களா எவ்வளோ நாள் ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்கள். காரில் போனால் எவ்வளோ நாள் ஆகும், ட்ரெயினில் போனால், ஃப்ளைட்டில் போனால், நீங்கள் எதில் போகிறேன்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அற்புதமான வெஹிக்கிள் இருக்குது, பிரிட்ஜ் சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாங்க, அப்ளைன் கூடவே இருக்காங்க. அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் அவங்களாம் மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் ஒரு மைண்ட் செட்டு, டைமண்ட்ஸ் அப்படின்னா இவ்வளோ நாள் ஆகும், ஒரு பிளாட்டினம் போகிறதுக்குன்னா இவ்வளோ நாள் ஆகும், அப்படிலாம் இங்கே எந்த கணக்குமே கிடையாது. உங்களுடைய ட்ரீம் சைஸ் தான் உங்கள் டிரைவிங் ஃபோர்ஸ். உங்கள் ட்ரீம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு நீங்கள் வேகமாக போக முடியும். இல்லை அப்படின்னா உங்களால் வேகமாக போக முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம ஈகோவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உதாரணத்தில் எடுத்துக்குவாங்க. நம்ம மக்கள்கிட்ட சொன்னோம்னா ஏன் லேட்டாக போகணும் அப்படிங்கிறது அவங்கள பிடிச்ச உதாரணத்தை எடுத்துக்குவாங்க. ஸ்பீடாக போகிறவர் அவருக்கு பிடிச்ச உதாரணத்தை எடுத்துக்குவார். இப்போ நாம் கதை படிச்சிருப்போம், முயலும் ஆமையும் கதையை படிச்சிருப்போம் இல்லையா? முயலும் ஆமையும் கதையை நம்ம படித்த போது அந்த கதையில் கிடைக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன, மாறல் என்ன? முயலும் ஓடிச்சு, ஆமையும் ஓடிச்சு. இல்லை யார் ஜெயிச்சா? ஆமை ஜெயிச்சிச்சு. அப்போ என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க? முயல் வேகமாக ஓடிச்சு ஆனால் தோத்து போச்சு, ஆனால் ஆமாம் மெதுவாக போனாலும் அது ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இது உண்மையா?
என்ன பிரச்சனை அப்படின்னா, முயல் வேகமாக ஓடிச்சு, ஆனால் அது இலக்கை தொடர்றதுக்குள்ள தூங்கிடுச்சு. போன வேகத்தில் ஓடி இருந்தா அது எப்பயே ஜெயிச்சிருக்கும். ஆனால் போகிற வேகத்தில் தூங்கினதுனால தோத்துடுச்சு. அப்போ நம்ம இலக்கு அடையிறதுக்கு முன்னாடி தூங்கக்கூடாது. அதான் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் போகிற ஸ்பீடில் போகணும். 9 கோர் ஸ்டெப்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணால் சக்ஸஸ் ஆகலாம். 9 கோர் ஸ்டெப்பை எப்படி ஃபாலோ பண்ணலாம்? டெய்லி ஃபாலோ பண்ண சக்ஸஸ் ஆகலாம். நான் வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். வாரத்தில் என்னால் 2 நாள் தான் எனக்கு லீவு, 2 நாள் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். அதுக்கான டைம்ஷிப் லேட் ஆகும். நான் 9 கோர் ஸ்டெப்பை விட்டு விட்டு செய்வேன். நான் 4 செய்வேன். என் ஒய்ஃப் ஒரு 5 செய்வாங்க. 2 சேர்ந்து மேட்ச் பண்ணிங்க, மேட்ச் ஆகாது. என் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க, நான் தண்ணி குடிச்சுக்குவேன், திருப்தி ஆகாது. நாம தான் சாப்பிடணும், நாம தான் தண்ணி கொடுக்கணும். 9 கோர் ஸ்டெப்ஸை 2 பேருமே தொடர்ந்து செய்யணும். ஏன்னா 2 பேர் செய்கிற போது மிஸ்ஸஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு 50 மாடி கட்டடத்தை லிஃப்ட்டில் போகிற மாதிரி வேகமாக போய் சேரலாம். இல்லை அப்படின்னா 50 மாடி கட்டடத்தை நீங்கள் 2 பேரும் விட்டு விட்டு செஞ்சீங்கன்னா ஸ்டெப்பில் ஏறுற மாதிரி. 50 மாடி கட்டடத்தை ஸ்டெப்பில் ஏறி இறங்கினா எப்படி இருக்கும்? லிஃப்ட்டில் போகிறது ஈஸியா, ஸ்டெப்பில் போகிறது ஈஸியா? லிஃப்ட்டில் போகிறது ஈஸி. லிஃப்ட்டில் போகிறதுனா 2 பேரும் சேர்ந்து செய்யணும். எப்படி பண்ணணும்? ஏன்னா இந்த 9 கோர் ஸ்டெப் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். இது எப்படி ஃபாலோ பண்ணலாம்? செக்யூர் அப்ளைன். ஸோ நாங்கள் வந்து எப்படி ஃபாலோ பண்ணோன்னு கேட்டிங்களா, பிஐபி, போர்ட் இன் பெட்ரூம். ஸோ போர்ட் இன் பெட்ரூமில் 9 கோரை ஃபாலோ பண்ணுவோம். எப்படி? போர்ட் இன் பெட்ரூம் எவ்வளோ பெருசு வச்சுக்கலாம்? அதே நிறைய பேர் கன்ஃபியூஸ். நாம் படுத்துருக்குறோம், நம்ம பெட்ரூமில் படுத்துருக்குறோம். படுத்துக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் போர்டு இருக்கணும். எவ்வளோ பெருசு இருக்கணும்? வால் ஃபுல்லாகவே போர்டு இருக்கணும். அதில் வந்து கஞ்சத்தனம் தேவையில்லை. சின்ன போர்டாக வச்சுக்கலாமா? ஏன் எனக்கு இப்போ தான் நான் சேர்ந்துருக்கேன், இவ்வளோ பெரிய போர்டு போதும். அப்போ அவங்க என்னன்னா, நீங்கள் பெரிய லெவலுக்கு போக விரும்பலை. திங்க் பிக். புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய போர்டை வைக்கிறீங்களா அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு நம்புங்க. அந்த போர்டை இடம் கொள்ளாத அளவு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்க. அவ்வளோ பெரிய போர்டை வைக்கணும். அப்போ அவ்வளோ பெரிய போர்டை வச்சுட்டு அங்கே என்ன செய்யணும்? 9 கோரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் விடணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே 7 டேஸும் நீங்கள் விடாமல் 9 கோரை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் யாருக்காவது ஓ இப்படிலாம் பண்ணுமா, புதுசாக வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏன் நான் இதை சொல்கிறப்ப நிறைய பேருக்கு இவ்வளோ வேலையெல்லாம் செய்யணுமா? இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே புதுசாக வந்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆனால் இதை நீங்கள் வந்து டெய்லி பண்ணு நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்களா எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் டைமண்ட் போகணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? மற்றவங்கெல்லாம் இல்லை நான் மெதுவாக பண்ணுறேன்னா டேக் இட் ஈஸி, நீங்கள் ஜாலியாக பண்ணுங்க. ஆனால் வேகமாக போகணும்னு நினைக்கிறீங்க, 9 கோரை டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்கள் சக்ஸஸ் எப்படி வரும். இந்த 9 கோர் ஸ்டெப்பை டெய்லி ஃபாலோ பண்ணும்போது டிக் அடிக்கணும். உதாரணத்துக்கு அதில் ஃபர்ஸ்ட் என்ன? STP, சோதி பிளான். பிளானை காட்டணும். பிளான் டெய்லி காட்டணும். பிளானை காட்டினா டிக் அடிங்க, காட்டல அப்படின்னா இன்ட்டு போடுங்க. நான் காட்டல. இது யார்கிட்ட காட்டணும்? அப்ளைனை வந்து செக் பண்ண சொல்லுமா? நீங்கள் அப்ளைன்ட்டை செக் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் அப்ளைன்ட்டை காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அப்ளைன்ட்டை காட்டினீங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ளைன்ட்டை இதை டெய்லி காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அக்கௌண்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் முன்னேற நினைக்கிறீங்க. அப்ளைன் பார்த்தார சந்தோஷப்படுவார். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளாட்டினல் லெக்கில் கவுண்டிங்கில் வச்சுக்குவார். இல்லை நீங்களே உங்களையே ரிவ்யூ பண்ணிங்க, செக் பண்ணிங்க. நீங்கள் செய்கிறத கரெக்டாக தப்பாக நீங்களே செக் பண்ணிங்க. பிளான் காட்டணும். ஆனால் பிளான் காட்டுற போது நிறைய பேருக்கு கூட தயக்கம் தெரியுமா? நான் பிளான் காட்டினா யாரும் சேர மாட்டேறாங்க, நான் பிளான் காட்டினா நிறைய பேர் நோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக தான் நடக்கும், அதான் உண்மை. பிளான் காட்டினா அப்படி எல்லாருமே சேர மாட்டாங்க. எனக்கு மட்டும் அந்த சரியான ஒரு பிளான் தெரிஞ்சுன்னா அப்ளைன் தேவையில்ல, நானே காட்டி சைன் வாங்கிடுவேன். அப்படி ஒரு பிளான் தெரியல, பில் பிரிட்டுக்கும் தெரியல, ரிச் அண்ட் ஜேவுக்கும் தெரியல, எங்களுக்கு யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு பிளான் இருந்தால் அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டோம், நாங்களே சொல்லி எல்லாத்தையும் சைன் வாங்கிடுவோம். அப்படி ஒரு பிளான் தெரியல. எந்த பிளான் பர்ஃபெக்ட் பிளான்? நீங்கள் காட்டக்கூடிய பிளானில் யார் சைன் பண்ணுறாங்களோ அதான் பர்ஃபெக்ட் பிளான். நீ காட்டுற பிளான் எந்த பிளான் ரொம்ப மோசமான பிளான் காட்டுங்க, சைன் பண்ணிட்டாருன்னா அதான் பர்ஃபெக்ட் பிளான். என்ன? நீங்கள் அவருக்கு பிடிச்சதை காட்டுறீங்க, அவருக்கு பிடிச்சதை காட்டினீங்களா போதும், அதான் பிளான். ஆனால் பிளானுக்குன்னு சில வரமுறை இருக்கு, அதை காட்டுங்க. புரியலையா? ஆனால் அந்த பிளானை காட்டுற போது நோ வரும் அப்படிங்கிறதுக்காக பயப்படாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு என்ன தெரியும் பயம், நோ அப்படின்னா நிறைய பேர் பயந்துறாங்க. ஐயோ நோ சொல்லிட்டாருன்னா அதனால அவர்கிட்ட பிளானே காட்டக்கூடாது, அப்படியே பாதுகாத்து வச்சுட்டு இருக்குது. நீங்கள் பாதுகாத்து வச்சுருந்து இன்னொருத்தர் பிளான் காட்டி சைன் பண்ணிட்டு போயிடுவார். புரியுதுங்களா? நீங்கள் பிளானை மேலே போய் காட்டுங்க. ஆனால் பிளான் காட்டுற போது நிறைய பேருக்கு நான் இன்னைக்கு பிளான் காட்டினேன், அவர் சேரல. என் மாமா கிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கு 10 பிளானை காட்டினேன், இந்த மாதம் நான் 10 பிளானுக்காக டைம் ஒதுக்குனேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வரவுமே இல்லை, எனக்கு எந்த வருமானமும் இல்லை. நான் பிளானை காட்டி காட்டி என் பணமும் போச்சு, நேரமும் போச்சு. ஆனால் அதுக்கு வேலை வேறு ஏதாவது செஞ்சுருந்தா சக்ஸஸ் ஆகிடலாம். அப்படி தானே இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தேன், என்ன சக்ஸஸ் ஆகிட்டோம். ஆனாலும் இந்த பிளான் காட்டுற போது மட்டும் இல்லை, கணக்கு பார்ப்பாங்க. கணக்கு பார்த்து பார்த்து வேலை செய்யறது, லேபர் ஆட்டிடியூட்ல வேலை செய்யறது, பிஸ்னஸ்மேன் ஆட்டிடியூட்ல பண்ணுங்க.
லேபர் ஆட்டிடியூட்ல பண்ணோம் அப்படின்னா லேபர் தான் டெய்லி செய்யற வேலைக்கு கூலி கிடைச்சுதான் பார்ப்பாப்ல. இன்னைக்கு ஒரு வேலை செஞ்சோமா கூலி வந்துச்சான்னு பார்ப்பாப்ல. அவரோட ஆட்டிடியூட் அவ்வளோதான். இன்னைக்கு வேலை செஞ்சோமா கூலி வந்துச்சா சாட்டிஸ்ஃபைடு, அவ்வளோதான். ஆனால் பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு செய்கிற வேலைக்கு லாபம் பார்க்க மாட்டாரு. ஆனால் ஒரு மாதம் ஒரு வருஷம் செய்கிற வேலைக்கு தான் அவர் லாபத்தை பார்ப்பாரு. இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு கடை திறந்து வச்சிருக்காரு. அந்த கடையில் பிஸ்னஸ் சரியாக போகலங்கிறத கடையை மூட மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், எப்படி கடையை டெக்கரேட் பண்ணலாம், எப்படி மக்களை கவர் பண்ணலாம், இதை பற்றி திங்க் பண்ணுவார். அது பிஸ்னஸ் மேன் ஆட்டிடியூட். இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்க நாம் லேபரா பிஸ்னஸ் மேனா? அதே உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? we are business man இல்லையா? நாம் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ பிஸ்னஸ் மேன் ஆட்டிடியூட்ல இருக்கணும். தினம் கணக்கு பார்த்துட்டு கூடாது. இன்னைக்கு வருமானட்டு, இன்னைக்கு நான் பிளான் காட்டினேன், இன்னைக்கு எனக்கு பணம் வரலையே. ஆனால் பணம் இருக்கு தெரியாது, ஆனால் பணம் வரலையே நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? முயற்சி எடுக்கிற எனக்கு வரலையே. இன்னைக்கு கூட மரம் நட்டோம்னா நான் பரம்பரைக்கே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விதையை போட்டு பாதுகாக்கிறோம். விதையை போட்டு இந்த மரம் முளைச்சிச்சுன்னா, இந்த மாமரம் முளைச்சிச்சுன்னா, இந்த ஆப்பிள் பழம் மரம் வந்துச்சுன்னா பரம்பரைக்கே வருமானம் வந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு விதையை போட்டு இது முளைக்குதா இல்லையா தெரியலையே, நான் இன்னைக்கு தண்ணி ஊற்றினேன், உரம் போட்டேன், டெய்லி பார்த்துக்கிட்டேன், ஆனால் வளருதா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு டெய்லி 2 நாளைக்கு இருக்க 4 நாளைக்கு இருக்க பிடிங்கி பார்த்தோம்னா என்ன இருக்கும்? வளருமா? அதே மாதிரி தான் பிளான் காட்டுறப்ப நிறைய பேர் இன்னைக்கு நான் பிளான் காட்டினேன், நாளைக்கு பிளான் காட்டினேன், அப்படியே நான் பார்க்குறப்ப இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் 4 பிளான் காட்டினேன், எனக்கு எதுவும் வரல. 4 பிளான் காட்டினாரா இவருக்கு எதுவும் வரலையா? நாம் அத்தனை பேருமே எத்தனை வருஷம் படிக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? எல்கேஜியில் இப்போ ப்ளே கிளாஸ் வேறு ஒன்று ஆரம்பிச்சாச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம படிப்பை இல்லையா? அப்போ எல்கேஜி ப்ளே கிளாஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னா நம்மளோட ஸ்டடீஸை என்னைக்கு நிறுத்துவோம்? எத்தனை வருஷம் படிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு 20 வருஷம் மினிமம். பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் நாம் எஜுகேஷனுக்காக நம்ம டைமை எடுத்துக்கிறோம். 20 வருஷம் படிக்கணும்னு நம்ம நினைக்கிற போது என்னைக்காவது ஐயோ 20 வருஷம் படிக்கணுமா நினைச்சோமா, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உற்சாகமாக நான் பையனை ப்ளே கிளாஸில் சேர்த்துறதுலேருந்து சந்தோஷமாக அனுப்பிட்டு இருக்கிறோமா? அனுப்புகிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் 20 வருஷம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போனால் தான் சம்பளம் வருங்கிறது நமக்கு தெரியும். 20 வருஷம் வேலைக்கு போனோம்னா ஒரு 20,000 சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நாம் ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ணி பெரிய கணக்கெல்லாம் போட்டு 20 வருஷம் படித்து முடிச்சா 20,000 சம்பளம் கொடுக்குறீங்க. அப்போ என் பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டான், அப்போ ஒரு 1000 சம்பளம் கொடுங்க கேட்பாருங்களா? கொடுப்பாங்களா? பார்க்கலாம். எங்கேயாவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கேயெல்லாம் பொறுமையாக இருக்கிறோம். ஏன்? டிகிரி முடிக்கிற போது, மாஸ்டர் டிகிரி முடிக்கிற போது கடைசி நாள், கடைசி வருஷம், கடைசி நாள் வரையும் எந்த கேள்வியுமே நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் இங்கே மட்டும்தான் ஒவ்வொரு நாளுமே பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு இன்னைக்கு வேணும், இன்னைக்கே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நடக்குமா? ஆனால் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. நீங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு பிஸ்னஸை போயிடுறீங்க. ஆனால் நான் டீப்பாக அந்த பிஸ்னஸை பார்த்தவன். நான் இன்னைக்கு காட்டுற பிளானில் வருமானம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் முதல் நாள் பிளான் காட்டினதே அன்னையிலேருந்தே எனக்கு வருமானம் வரும்னு எனக்கு தெரியும். ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் பிளான் பண்ணுங்க, நீங்கள் காட்டுற ஒவ்வொரு பிளானுக்குமே உங்களுக்கு வருமானம் இருக்கு, ஆனால் அன்னை கிடைக்காது, ஆனால் பின்னால் கிடைக்கும். ஏன்னா நல்லா கணக்கு போட்டு பாருங்க. இன்னைக்கு பிளான் காட்டணும் நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பிளான் காட்டலாம்? பிளானை காட்டலாமா? காட்ட முடியாதா? மினிமம் 5 பிளான் காட்டலாம் ஆக்டிவாக இருந்தால். ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறவங்க, அப்படியே ஒன்றுமே முடியாமல் இருக்கிறவங்க கூட அதிகபட்சம் எவ்வளோ பிளான் காட்டலாம்? ஒரு பிளான் காட்டலாமா? எங்கேயாச்சும் அரை பிளான் இருக்கா? ஒரு பிளானாவது காட்டலாம் இல்லையா? அப்போ ஒரு பிளான் காட்டுற போது நடக்குதோ நடக்கலையோ நம்பிக்கையோட தினம் ஒரு பிளான் காட்டினீங்களா ஒரு வருஷம் பூரா நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சிட்ருங்க. 365 நாள் 365 பிளான் காட்டுறீங்க. என்ன நடக்கும்? அதில் 300 பேர் நோ சொல்லிட்டு போயிடுறாங்க. வேணாம், எனக்கு இந்த பிஸ்னஸ் சூட் ஆகாது, நோ சொல்கிறாங்க. ஆனால் நோ சொன்னால் நிறைய பேர் அப்படியே என்னமோ அந்த வார்த்தை காதில் வந்து விழுந்தோன்னா காது அருந்து கீழே விழுந்துற மாதிரி ஐயோ நோ சொல்லிட்டான்னு ஓடி ஒதுங்கிடுறோம். நோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். நிறைய பேர் நோ சொல்லிட்டு போனவங்கலாம் திரும்ப வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர்ட்ட போய் ஆம்வே பற்றி பேசுனீங்களா? ஆம்வே வா அப்படிம்பாங்க. அப்போ கூட ஆம்வே வா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க, போன கூப்பிடுறது இல்லை. ஏன் திரும்ப வருவாங்க? நீங்கள் இன்னைக்கு விட்டீங்கனாலும் நல்லா முடிவிடுங்க, சரியாக அவரை ஃபாலோ பண்ணிட்டுங்க, ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணுங்க. நோ சொன்னால் கூட உடனே அவர்கிட்ட இனிமேல் நீ நோ சொல்லிட்ட வாண்ட பேச்சுவார்த்தை இல்லைன்னு வராதிங்க. ஏன்? அவர் வான்னு தான் சொல்லியிருக்காரு. திரும்ப நீங்கள் போகலாம். அவர் இல்லைன்னா அவன் பையன்கிட்ட போகலாம், அவங்க பையன் அவன் பேரட்ட போகலாம். எப்படியோ அவர் இந்த பிஸ்னஸில் வந்து தான் தீர்வார், காலத்தின் கட்டாயம். அதனால் பொறுமையாக இருங்க. நோ சொன்னால் கவலைப்படாதீங்க, அக்செப்ட் பண்ணிங்க. மீதி 65 பேர் கண்டிப்பாக எஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் 65 பேர் உள்ளே வந்து செய்வாங்க நினைக்கிறீங்களா? உள்ளே வந்து உங்களை செக் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. பார்க்கலாமே நீ சக்ஸஸ் ஆகிறே இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க.
அதில் பார்த்தீங்களா 64 பேர் லேட்டர் அப்படியே உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தராவது முடிவெடுத்து பிளாட்டினம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒருத்தராவது அதில் இல்லை ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து அவருக்கே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து இந்த 365 பிளானுக்குள்ள ஒரு ஒருத்தராவது பிளாட்டினம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஒரு மாதம் ஒரு வருஷம் முறை இப்படியே பண்ணுறீங்க, ஒரு பிளாட்டினம் உருவாகிறாரு. இந்த மாதிரி தொடர்ந்து 6 வருஷம் பண்ணுறீங்க, 6 லெக்கில் உங்களுக்கு 6 பிளாட்டினம் வராரு. ஹூ ஆர் யூ? யூ ஆர் யா டைமண்ட். 20 வருஷம் படிப்புக்கு பொறுமையாக இருக்கிறோம். 20 வருஷம் படித்து முடிச்சுன்னா 20,000 ரூபா சம்பளம். திரும்ப 30 வருஷம் வேலைக்கு போனால் அதிகபட்சம் 60,000, அதிகபட்சம் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடையாது. ரிட்டையர் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் ஜீரோவில் ஆரம்பித்து 20 வருஷம் படித்து 30-40 வருஷம் வேலைக்கு போய் மறுபடியும் ஜீரோ. இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் பொறுமையாக தினம் ஒரு பிளானை காட்டிகிட்டு இருங்க, எக்ஸைட்டாக காட்டிகிட்டு இருங்க. 360 நாள் இந்த வேலையை 6 வருஷம் செஞ்சீங்களா, யூ ஆர் ஏ டைமண்ட். என்ன உங்களுக்கு டவுட்? தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் 6 வருஷம் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த வருமானம் இருக்கு, ஒவ்வொரு வருஷமுமே இருக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்கனாலும் கடைசியில் ஜீரோ தான். நம்ம அப்பா 40 வருஷம் ஓடி பார்த்துட்டார், தாத்தா 40 வருஷம் ஓடி பார்த்துட்டார், அதுக்கு முன்னால் தாத்தா 40 வருஷம் ஓடி போட்டார். ரிவர்ஸ் ஸ்கில்ல போட்டீங்கன்னா ஆதாம் ஏவாளில் போய் நிற்கலாம். இத்தனை தலைமுறை ஓடி பார்த்துட்டாங்க, இன்னும் நமக்கு பண பிரச்சனை தீரல, லைஃப் ஸ்டைல் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஒரு 6 வருஷம் நான் சொல்றது ரொம்ப உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஒரு பிளானை அப்படி காட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அது வேகமாக காட்டின்னு என்ன வேகமாக கூட நீங்கள் வரலாம். அப்போ 9 குறை வேகமாக டிக் பண்ணுறவங்க இன்னும் வேகமாகவே நீங்கள் சக்ஸஸ் ஆயிடலாம். பண்ணலாமா? அப்போ பாருங்க எஸ்டிபி. அதுக்கு அடுத்தது என்ன? செல்ஃப் யூஸ். 100% செல்ஃப் யூஸ் இருக்கணும். 100% செல்ஃப் யூஸ். சும்மா கொஞ்சம் இல்லை, நான் வந்து நீ ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறீங்க, நான் செல்ஃப் யூஸ் பண்ணிட்டேன், டிக் அடிக்கக்கூடாது. 100% செல்ஃப் யூஸ். அப்போ எல்லா பொருளும் வாங்கி என்றைக்கே யூஸ் பண்ணுமா? நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் மளிகை கடையில் போய் வாங்கக்கூடிய பொருள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கக்கூடிய பொருள், அது அவன் மேலே இருந்துச்சு அப்படின்னா இனிமேல்ட்டு அங்கே வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு அவன் மேலே வாங்கிக்கணும். ஏன்? யூஆர் பிஸ்னஸ் ஓனர். நீங்கள் ஒரு அரிசி கடை வச்சுட்டு பக்கத்து கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்ல நம்மள. ஸோ நம்ம ஓனர், நம்ம 100% செல்ஃப் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நான் இன்னைக்கு வந்து பிபிஎஸ்க்காக கோயம்புத்தூர் வந்திருக்கேன், இன்னைக்கு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். நான் தங்கியிருக்க அந்த ஸ்டாருக்குள்ள எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னைக்கு அங்கே சோப்பு வச்சிருக்காங்க, ஷாம்பு வச்சிருக்காங்க, எவ்ரிதிங் அவங்க வச்சிருக்காங்க. அதுக்காக நான் அங்கிருந்து வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கோரில் இல்லை, ஐ எம் நாட் இன் கோர். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் ப்ராடக்ட்ஸை. நான் மேரேஜுக்கு போனேன், அந்த மேரேஜ் போகிறப்ப நான் எடுக்காமல் போயிட்டேன், அங்கே நான் வேறு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். எஸ், யூ ஆர் நாட் இன் கோர். அன்னைக்கு டிக் பண்ணீங்க. ஏன்? அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன நினைக்கலாம் நம்ம கோரில் இருந்து, என்ன நினைக்கலாம் நம்ம கோரில் இல்லை. டெய்லி நீங்கள் ஆம்பே ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கணும். வேறு எக்ஸ்பிராண்டாக ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருந்தும் மாற்றி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு கோரில் இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று, ஏன்னா இதை நீங்கள் செய்கிறப்பவங்க டவுன்லைனாக தான் செய்வாங்க, எல்லாரும் அதை தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்களா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் செய்யலைன்னா நோ டிக் அடிங்க. மூணாவது என்ன? கஸ்டமர் பேஸ். ஸோ கஸ்டமர் தேவையா? கண்டிப்பாக கஸ்டமர் இருந்தால் இப்போ என்னால் 100 பே பண்ண முடியும், இங்கே இருக்கிற டைமண்ட் 200 பே 300 பே பண்ண முடியும், டைமண்ட்ஸ் செல்ஃபிஷ்கே பண்ண முடியும். ஆனால் எனக்கே வர டவுன்லைன் அத்தனை பேருமே 100 பே பண்ண முடியுமா? தெரியாது. 300 பே பண்ண முடியுமா? அவங்க செல்ஃபிஷ் பண்ண முடியாது. அவங்களால வெறும் 20 PV தான் பண்ண முடியுது. ரிமைனிங் எங்கேருந்து பண்ண முடியும்? தே ஹவ் டு கிரியேட் கஸ்டமர்ஸ். ரீட்டைலிங் அப்படின்னா விற்கிறது இல்லை, ரெக்கமெண்டிங். ப்ராடக்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது. ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு, ஒய் நாட்? ஏன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது? வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறோமே. ஜவுளி கடை, நகை கடை, டாக்டர், இன்ஜினியர், எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நமக்கு என்ன கிடைச்சிது? ஆனால் யூஸ் பண்ணுற பொருளை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்? யூஸ் பண்ணாமே விளம்பரத்தில் வர நடிகைகள் அத்தனை பேருமே பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் நாட் யூஸிங். ஆனால் அவங்க ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது? தப்பான ஒரு விஷயத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலையே, நல்ல விஷயத்தை, நம்ம ஃபீல் பண்ண விஷயத்தை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். எவ்வளோ கஸ்டமர் வச்சுக்கலாம்? 10 to 20, 20 to 30 கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுங்க. டெய்லி கஸ்டமர் பேஸில் ஏதாவது பேசியிருக்கணும். நீங்கள் கஸ்டமர் பேஸில் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தீங்களா, ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணிருக்கணும். கஸ்டமருக்கு இன்னும் வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும், இன்னொரு ப்ராடக்ட்ஸ் தேவையா கேட்டிருக்கணும். ஏன்? கஸ்டமரை ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்களா, அவளை நீங்கள் அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் கஸ்டமராக இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும். அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் பேஸ் பண்ணீங்களா அத்தனை பேரும் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடுவாங்க. கஸ்டமர் அத்தனை பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ கஸ்டமரை நீங்கள் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணணும். கஸ்டமர் பேஸில் இன்றைக்கி யார்ட்டையுமே நீங்கள் பேசல அப்படின்னா நோ டிக் அடிங்க. பண்ணல, ஒரு குறை விட்டுட்டோம். 4th என்னது? சிடி கேசட் கேட்கணும். கேசட் கேட்கணுமா? கேசட் நான் வாங்கணுமா? பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், புக்கு வாங்கி தரணுமா? வாங்கி தரணும். வாங்கி தந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். புக் படிக்கணுமா? எஸ், நீ வாங்கி கொடுத்தா தான் பாஸ் பண்ண முடியும். மீட்டிங் போகணுமா? நான் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண மீட்டிங் போகணுமா? என் பையன் ஸ்கூலுக்கு போகணுமா?
எந்த பையனாவது ஸ்கூலுக்கு போகாமல் டிகிரி வாங்கி பார்த்துருக்கீங்களா? மீட்டிங் வராமல் நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. அப்போ கேசட் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் இதை கேட்கணும்? அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா, சக்ஸஸ் ஆகணுமா, நீங்கள் கேசட் கேட்கணும். ஏன்? சக்ஸஸ் ஃபார்முலா அங்கே தான் இருக்கு. சக்ஸஸ் ஆனவங்களுடைய ஸ்டோரி கேட்டால் தான் நாம சக்ஸஸ் ஆக முடியும். சக்ஸஸ் ஆனவங்க சொல்கிறாங்க, சக்ஸஸ் ஆன ஸ்டோரி சொல்கிறாங்க, அது நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? அப்போ சக்ஸஸ் ஆனவனுடைய ஸ்டோரியை நாம் கேட்கணும். நிறைய பேர் நான் ஏன் கேட்கணும், அது 80 ரூபா கொடுத்து நான் ஏன் வாங்கணும், இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்டணும், 2க்கு சேர்ந்து 4000 ரூபா கட்டணும், நான் ஏன் கட்டணும், இது செலவான்னு நினைக்கிறாங்க. லேபர் ஆட்டிடியூட், பிஸ்னஸ்மேன் ஆட்டிடியூட், இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கணும். நீங்கள் 4000 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயர் கட்டிருந்தீங்களா, நெக்ஸ்ட் இயருக்குள்ளே சரியாக ஃபாலோ பண்ணீங்களா, அப்ளைன் கைட்லைன்ஸோட பக்கத்தில் ஒரு 0 போடுறாலும் இன்கம் வரலாம் பண்ணியிருக்கணும். கேசட் 80 ரூபா கணக்கு போடுறோம், சினிமா பாட்டு வாங்கி கேட்குறோம், யூஸ் இல்லை. இந்த கேசட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் உங்கள் டைமண்ட் உங்கள் வீட்டில் வந்து சொல்லி கொடுத்தா சந்தோஷமாக வீட்டுக்கு வர வைப்பீங்க? உங்கள் வீட்டுக்கு டைமண்ட் வந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? உங்களை எல்லாருக்கும் டைமண்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தா பிடிக்குமா? ஏன்? டைமண்ட் அவங்க அவ்வளோ ஏன் பண்ணுறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்தா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? டைமண்ட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக டைமண்டுக்கு ஏதாவது செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? டைமண்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றபோது டைமண்டுக்காக நீ ஏதாவது அவங்களுக்கு ஒரு செலவு ஆகுமா, உங்களுக்கு ஆகாதா? அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனால் மினிமம் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ செலவாகும்? நீ பெருசாக ஒரு ட்ராவலிங்லாம் கொடுக்க வேணாம். அவர் வீட்டுக்கு வந்துட்டு போனார்னா அவருக்கு ஒரு டிஃபன் இல்லையா, வேறு ஏதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கி வச்சிங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? மினிமம் ஒரு 100 ரூபாய் ஆகுமா? ஒரு டைமண்ட் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா நீங்கள் ஆகா டைமண்ட் வர்றாங்க ஒரு 100 ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் அவரை இன்வைட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஒரு 100 ரூபாயாவது அவருக்கு காசு கொடுக்க போகிறதில்ல, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தாலும் நம்ம சொச்சி பச்சி மிக்சர் அதெல்லாம் வாங்கி வைக்கிறோம்ல. அப்ளைன் வந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வைப்போம் இல்லையா? அப்ளைன் டைமண்ட் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறாரு. நீங்கள் டைமண்ட் போகிறத பற்றி 1 ஹவர் எஜுகேஷன் பண்ணுறாரு. 1 ஹவர் எஜுகேட் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. அவர் 1 ஹவர் சொன்ன விஷயம் உங்களுக்கு திருப்பி கேட்டோம்னா எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? திருப்பி கேட்டால் உங்களால் ஒரு 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது, எல்லாம் மறந்துருக்கும். இன்றைக்கி நான் இங்கே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட நான் பேசின விஷயம் நிறைய பேருக்கு திரும்ப மறந்து போயிருக்கோம். அதோட திரும்ப சொல்ல மாட்டாரான்னு நினைக்கலாம். அதாவது அவர் சொன்னது எதாவது எனக்கு மறந்து போச்சேன்னு உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அவ்வளோ விஷயத்தை இமீடியட்டாக கேப்சர் பண்ணிக்க முடியாது. 2.5 மணி நேரம் சினிமா பாட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னா ஒரே நிமிஷத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறோம். அவ்வளோதான் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி அப்ளைன் டைமண்ட் உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்கிற போது இப்படிலாம் நீங்கள் ஒரு அப்ளைன் வரப்போ 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ணணும். ஆனால் அப்ளைன் அத்தனை பேருமே பிரிட்டுடைய டைமண்ட்ஸ் அத்தனை பேருமே உங்கள் வீட்டுக்கு வெறும் 80 ரூபா சீடையில் வந்து சொல்லித்தர தயாராக இருக்காங்க. 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அத்தனை டைமண்ட் உங்கள் வீட்டில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஒரு வேளை அப்ளைன் டைமண்ட் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா, ஒரு டைமண்ட் பேசுறது புரியலையா, டைமண்ட் ப்ளீஸ் ஸ்டாப், ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ரிப்பீட் அகைன், ரீவைண்ட் அகைன், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எகைன் சொல்லிக் கொடுங்க, எகைன் சொல்லிக் கொடுங்க. பல முறை போட்டு போட்டு உங்கள் கிச்சனில் உட்கார வச்சுட்டு அவரை நீங்கள் பேச சொல்லலாம். ஸோ அப்ளைன் டைமண்டுடைய நாலேஜ் நீங்கள் எங்கே வேணுமாலும் எடுத்துக்கலாம், ட்ராவல் பண்ணுற போது எடுத்துக்கலாம், எங்கே வேணுமாலும் டைமண்டை கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது, லேபரேட்டரியில் இருக்கக்கூடாது. வர்ற போதெல்லாம் கேசட்ஸ் வாங்கணும். என்ன கேசட் இருக்கு சிஸ்டத்தில்? அழகான கேசட்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ பாருங்க, கோ டைமண்டில் சில்வர் அண்ட் அபவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்களா மென்ஸ் பேனலில் எப்படி பிளானெல்லாம் காட்டணும் எல்லா டைமண்ட்ஸ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண அந்த டிஸ்கஷன் பேனல், மென் டிஸ்கஷன் பேனலுடைய சிடி அவைலபிள், வாங்கி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். விமென்ஸ் பேனலில் விமென்ஸ் எப்படி பிஸ்னஸை பில்டப் பண்ணணும், ப்ராடக்ட்ஸை எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுற பேசின சிடிஸ் அவைலபிள், வாங்கி கேளுங்க, உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஈரோடு ரேலியில் குமார் பேசுனது இந்த மாதிரி நிறையா. ஸோ அவருடைய ஃபயர் அப் ஸ்பீச் ஈரோடு ரேலியில் இருந்தது, திரும்ப வாங்கி கேளுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்களா ட்ரீம் இஃப் ஐ கேன் யூ டூ கேன், யார் பேசுனது உங்களுக்கு தெரியும், ஃபயர் பற்றிக்கும் இல்லையா? ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா அவரால் முடியும், நம்மளால முடியும். இந்த கேசட் வாங்கி திரும்ப திரும்ப போட்டு கேட்டு பாருங்க. நம்முடைய குலின் தேசாய் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற அர்த்தத்தை சொன்னவர் அவர் தான். திரும்ப திரும்ப கேட்டாலும் சலிக்காது நமக்கு. ஸோ இந்த கேசட்டை திரும்ப திரும்ப ப்ராஸ்பெக்டை கொடுத்து பாருங்க, சைன் அப் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்களா இதெல்லாம் ஆடியோவில் இருக்குது, லைவில் எனக்கு வேணுமே அப்படின்னு கேட்டிங்களா, லைவில் எஃப்இடி ஸ்டேஜில் ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க ஸ்டோரி சொன்ன மாணிக்க வாசகம் நீலாவுடைய சிடி அவைலபிளாக இருக்குது, வாங்கி கேளுங்க. ஒரு என்ஜினியர், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் எப்படி இந்த பிஸ்னஸை பில்டப் பண்ணார், ஓவர் கம்பெனி அவருக்கும் பிரச்சனை இருந்திருக்கு, ஓவர் கம்பெனி எப்படி வந்தார், அவர் சொன்ன சிடி இருக்கு. ரா சங்கீசா டபுள் டைமண்டான சிடி இருக்கு, இது எங்களுடைய சிடி இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய அவைலபிள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கு போட்டுட்டு கூடாது. வர்ற போதெல்லாம் செலவு பண்ணி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா 100 ரூபா 200 ஆயிடுது. இதுக்கு கீழே நிறைய கொடுக்காதீங்க, இதுக்கு மேலே நிறைய கொடுங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் இதுக்கு கீழே நிறைய கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கணும். அந்த செலவை குறைங்க, இந்த வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க.
அடுத்தது புக்ஸை பற்றி நாம் பேசுகிறோம். எக்ஸலன்ட் புக்ஸு நிறைய பேருக்கு பார்த்தீங்களா, ஏன்னா புக்ஸ் படிக்கிற போது தான் நம்ம யாருன்னே நமக்கு தெரியும். என்ன அடையாளம் நான் கண்டுகிட்ட புக்ஸை படிச்சது அப்புறமேட்டு தான். புக்ஸை படிக்கல அப்படின்னா ஹம்பிள்னஸ் என்கிட்ட வந்திருக்காது, நான் யாருன்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாரும் மாதிரியே நான் ஓடி இருப்பேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு அதை மாதிரி தான் நான் இருந்திருப்பேன். என் எதிர்ப்புக்காரர் எப்படி இருக்காரு அப்படி தான் இருந்திருப்பேன். என் ரிலேஷனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு இருந்திருப்பேன். ஆனால் புக்கை பார்க்குற போது தான், சக்ஸஸ் ஆனவங்களுடைய புக்கை படிக்கிற போது தான் நான் யாரு, நான் என்னவா ஆகணும், நான் எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக்கிட்டேன். நான் சிஏவில் படித்த புக்கை விட இதுதான் என் லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அப்படிங்கிற புக் இருக்குது, இதில் சிடியும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த புக்கில் உங்களுக்கு ஃபுல்லாக எஜுகேட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ சோல்ட் த மாங், இந்த இது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் இப்போ சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மேஜிக் ஆஃப் திங்கிங் புக் தமிழில் வந்துருச்சு. ஏகப்பட்ட புக்கு உங்களுக்கு தமிழில் வந்துருச்சு. நிறைய பேர் புக்கு வாங்க சொன்னோம்னா புக்கு செலவாக நினைக்கிறாங்க. நம்ம இவ்வளோ நாளாக கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் வாங்கி நீங்கள் நிறைய படித்து அறிவி ஜீவியாக இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு அந்த புக்கெல்லாம் நம்ம வீட்டில் செல்ஃபோன் ரெடி பண்ணி, ரேக் ஒன்று ரெடி பண்ணி, கண்ணாடிலாம் போட்டு ஷோகேஸ் பண்ணி நிறைய இந்த பக்கம் ஆனந்த விகடன், இந்த பக்கம் கல்கண்டு, குமுதம் எவ்வளவோ அடுக்கி வச்சிருந்தீங்களா. உங்கள் வீட்டுக்கு வர ரிலேஷன் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய மேதாவி பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டு எவ்வளோ பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சிருக்காரு, பாராட்டுவாருங்களா இல்லை என்ன சொல்லுவார்? அதெல்லாம் எதுக்காகும்? ஒரு வாரம் முடிஞ்சிச்சுன்னா அது போக வேண்டிய இடமே வேற, அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனால் இந்த புக்கு அத்தனையுமே சொத்து, இது அத்தனையும் சொத்து. நம்ம பையன் பேர குழந்தைங்க அத்தனை பேருக்குமே அதை ஹெல்ப் பண்ணும். நீங்கள் காரணம் கொடுத்துட்டு இதெல்லாம் வாங்கி வச்சிருங்க. உங்கள் வீட்டுக்கு வரவர் உங்களுக்கு படிக்க தெரியாமல் நீ படிக்காமல் இருந்தால் கூட உங்களை பார்த்தோன்னா அவர் கொஞ்சம் பயப்படுவார். ஓ இவர் ஏதோ நிறைய படிச்சிருக்காரு போல இருக்கு, நிறைய விஷயம் இவருக்கு தெரிய மாட்டேங்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த புக்கை படிக்கிறதுக்கு நான் எவ்வளோ படிக்கணும், நீ மணிக்கணக்கில் படிக்கணும் அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் படிங்க. புக்கை படிச்சா என்ன தூக்கம் வருங்க, நல்ல விஷயம் தானே. தூக்கம் வராமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்தில் தூக்கம் வந்தாவது புக்கை படிங்க, ஹேபிட்டாக மாறிடும். 10 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் ஆக்குங்க, அரை மணி நேரம் பண்ணுங்க, 1 ஹவர் பண்ணுங்க. டைமண்ட் போகணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஸ்கூலில் போய் சேர்ந்த போது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ந்த போது நமக்கு எல்லாமே புதுசாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் கற்றுக்கிட்டோம், கற்றுக்க எல்லாமே ஈஸியாகிடுச்சு. அந்த மாதிரி ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. புரியுது இல்லைங்களா? ஃபங்க்ஷன்ஸ், மீட்டிங்ஸ், என்ஜாய், செலிப்ரேட். ஃபங்க்ஷன் அப்போ நம்ம யூ ஹேவ் டு செலிப்ரேட். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருப்போம், ஒரு மேரேஜ்னா எப்படி இருப்பான், ஒரு விசேஷம் நம்ம தீபாவளினா எப்படி இருப்போம், ரம்ஜானா எப்படி இருப்போம், புரியுதுங்களா? ஸோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி யூ ஹேவ் டு செலிப்ரேட் த ஃபங்க்ஷன்ஸ். நான் ஃபங்க்ஷன் சொன்னோன்னே நிறைய பேர் பார்த்தீங்களா நான் வரமாட்டேன் சொன்னதே தான் சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து சொல்லுங்கள். எப்போ நீங்கள் சொல்ல முடியும்? சக்ஸஸ் ஆனால் தான் சொல்ல முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், உங்கள் பேருக்கு பின்னால் ஏபிசியில் இருக்கிற எழுத்து 26 எழுத்து டிகிரியாக போட்டுக்கலாம். ஆனால் அவங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சக்ஸஸ் ஆனவங்களை மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அவங்க மட்டும் தாங்க பேச முடியும். அவங்க சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தெரியுதா, இவர் சரியாக சொல்லன்னு தெரியுதா, அப்போ ஏன் அங்கே உட்காந்துருக்குறோம்? நான் மேலையெல்லாம் வந்துடணும். நான் அதை தான் நினச்சேன். நான் மீட்டிங் போகிற போதெல்லாம் பார்த்தீங்களா அரைச்ச மாவே அரைக்கிறானாங்க. ஆமாம் அதுதான் தோசை சுட முடியும், அல்லது இட்லி சுட முடியும். நீங்கள் வேறு மாதிரிலாம் எதாவது செஞ்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பண்ணால் அதான் சொல்லிக் கொடுப்பாங்க, 5th ஸ்டாண்டர்ட் பண்ணீங்களா அதான் சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கே பிரிட்ஜ் சிஸ்டத்தில் வந்தீங்களா அதான் சொல்லிக் கொடுப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் நிறைய பேர் டைமண்ட் ஆகிருக்காங்க. சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்க, காரணங்களை கொடுக்காதீங்க. நிறைய பேர் நான் எதுக்கும் அடிக்கடி மீட்டிங் போகணும், அஃப்கோர்ஸ் நல்லா புரிஞ்சு ஏன் பிரிட் மீட்டிங்க்கு வரணும். நீங்கள் டெய்லி சாமி கும்பிட்டு தான் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், குடிக்கிறோம், வீட்டில் எல்லாருமே பூஜை ரூமில் சாமி கும்பிட்டு தான் வெளியே போகிறோம். இப்படி போயிட்டு இருந்தா கூட நமக்கு ரொம்ப கஷ்டம் பிரச்சனை வந்த போது நம்ம வருஷத்தில் 1 முறை 2 முறை 4 முறை பார்த்தீங்களா திருப்பதி போகிறோம், பழனி போகிறோம், அவங்கவுங்கள பிடிச்ச சாமி கோயிலுக்கு அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு போகிறோம்? சாமி தான் எல்லா இடத்துலையும் இருக்காருல்ல, நம்ம வீட்டிலேயே பூஜை ரூமில் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்காக திருப்பதி பழனிக்கு போகணும்? நீங்கள் வீட்டில் கும்பிட்ற போது கிடைக்கிற திருப்திக்கும் திருப்பதி பழனியில் போய் கும்பிட்ற திருப்திக்கும் என்ன வித்தியாசம் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? அங்கே போகிற போது என்ன ஃபீலிங் வருது? அந்த கோயிலுக்குள்ள போய் மூலகிரகத்தில் காலடி வச்சு கர்ப்பகிரகத்தில் போயிட்டு வந்த போது எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்குது இல்லையா? வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை வருதா இல்லையா? ஏன் வருது? அந்த கோயிலை ஆதமகால விதிப்படி யாகங்கள்லாம் வளைச்சி அவ்வளோ வைப்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் எல்லாமே நமக்கு கிடைச்சிருந்த நம்பிக்கை. அதே மாதிரி தான் பிரிட் மீட்டிங்குள்ள கால் எடுத்து வச்சுட்டு போனீங்களாவே உங்களுக்கு பயங்கர வைப்ரேஷன் கிடைக்கும், அவ்வளோ நம்பிக்கை கிடைக்கும். நீங்க இங்க வராம வீட்டுல உட்காந்துட்டு உங்களுக்கு வைப்ரேஷன் வேணும் கிடையாது, வைப்ரேஷன் கிடைக்காது. வீட்டுக்குள்ள உட்காந்துருந்துச்சு நெகட்டிவ் வைப்ரேஷன் காணாமல் போயிடுவோம். இவ்வளவு நாளாக அப்படிதான் இருந்துட்டு இருந்தோம். நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தீங்களா பெரிய லெவலுக்கு நீங்க சாதிக்கவே முடியாது. ஃபங்க்ஷன் யூ ஹேவ் டு செலிப்ரேட். எந்த ஃபங்க்ஷன் முன்னால வந்து நிற்கணும், ஓப்பன் மீட்டிங்கா முன்னால நிற்கணும், பிபிஎஸ்ஆ எஃப்இடியா சம்மர் கான்ஃபரன்ஸா முன்னால நிற்கணும். ஸோ இதுதான் உங்க ஆட்டிடியூட் பார்ட்ட மாற்றம். இது ஆக்ஷன் பார்ட். ஆக்ஷன் பார்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் ஆக்ஷன் பண்றதுக்கு வண்டி வேகமாக போனால் ஃபியூல் வேணும். ஆக்ஷன் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு ஃபியூல் ஆட்டிடியூட் வரணும்.
ஆட்டிடியூட் அப்பப்போ மாறும். இல்லைண்ணா சும்மா இருந்தால் கூட செஞ்சிருவேன் அப்படியே இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு நிலத்தை சும்மா போட்டு வச்சிருந்தா அங்கே புல்லு பூண்டு தான் முளைக்க. நீங்கள் நினைக்கிற ரோஜாவோ நீங்கள் நினைக்கிற எதையுமே விளை வைக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறத விளை வைக்கணும்னா இதுக்குள்ளே இருக்கணும், இந்த 3 காம்பினேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். இதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது, எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் செய்யணும். இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட். கேசட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ வெளியே போறீங்களா, நிறைய கேசட் வாங்க, கேளுங்க, சக்ஸஸ் ஆடுங்க. புக்கை வாங்க, படிங்க, சக்ஸஸ் ஆடுங்க. ஒரு மீட்டிங் மிஸ் பண்ணால் முதல்ல வந்து உட்காருங்க, கடைசியில் உட்காந்து முன்னால் வாங்க. மீட்டிங்க்கு முதல்ல வரணும், கடைசியில் தான் போகணும். அப்போ தான் சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும், அப்போ தான் நீங்கள் ரசிக்க முடியும். செய்யலாங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, டீச்சபிலிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் நிறைய பேர் எப்படி தான் நினச்சிக்கிறாங்க, டீச்சபிலிட்டின்னு சொன்னோன்னே நான் என் டவுன்லைனுக்கு டீச் பண்ணணும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி எல்லாம் அர்த்தம். டீச்சபிள் அப்படின்னா லேர்னிங் ஆட்டிடியூட், கற்றுக்கணும். நீங்கள் மற்றவங்களை டீச் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கற்றுக்கணும். கற்றுக்காம எதையுமே நம்ம டீச் பண்ண முடியாது. நோ லேர்னிங் நோ ஏர்னிங். கற்றுக்காம நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. கற்றுக்கிற மனப்பான்மை இருக்கணும். எதையுமே எதை பார்த்தாலும் ஆர்வமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இன்னைக்கு மீட்டிங் வந்தீங்களா, இங்கேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு நான் சொல்கிற விஷயத்தில் இருக்கிற நெகட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு கூடாது. நான் சொல்கிற விஷயம் அத்தனையுமே உங்களுக்கு அக்செப்ட் பண்ண சொல்ல முடியாது. ஏன்? ஹியூமன் பீயிங் நேச்சர். நான் சொல்கிறது அப்படியே ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்? நான் வந்து உட்காந்த போது ஸ்பீக்கர் பேசுகிற போது ஆரம்பத்தில் என்னால் அத்தனை ஏற்றுக்க முடியல. நான் அவர்கிட்ட குறைய கண்டுபிடிக்கிறதுல தான் அதிக ஆர்வம் காட்டினேன். ஏன்னா இப்படியே வளர்ந்துட்டோம். சின்ன வயசுலேருந்து நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட ஏதாவது குறை இருக்காதா, ஏன்னா குறை கண்டுபிடிச்சி மேதாவி ஆகலான்ட்டு. ஒருத்தர் இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு சொன்ன விஷயத்தில் எவ்வளோ விஷயம் பிடிச்சிருக்கலாம், எவ்வளோ பிடிக்காம போயிருக்கலாம். அண்ணா போகிற மாதிரி பிடிச்சதை எடுத்துங்க, பிடிக்காத விட்டுட்டு போயிடுங்க. புரியுதுங்களா? கற்றுக்கிற மனப்பான்மை தான் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் புத்தருக்கு போதி மரத்தில் ஞானம் கிடைச்ச மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை டியூன் அப் பண்ணும், ஒரு விஷயம் உங்களை மாற்ற நீங்கள் டைமண்ட் போகிறதுக்கு அது போதும். எல்லாமே கிடைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வைப்ரேஷன் கற்றுக்குங்க. ஒரு ப்ராஸ்பெக்டில் போகிறீங்களா, நோ சொல்கிறாரா, கற்றுங்க அவர்கிட்ட இருந்து. ஏன் அவர் நோ சொல்கிறார், அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கற்றுங்க. ஒருத்தர் இப்போ நான் சேர்ந்து விட்டுட்டான் பாரு, ஏன் விட்டாரு, அதுக்கு என்ன காரணம், அவர் செஞ்ச வேலையை நம்ம செய்யக்கூடாதுன்னு கற்றுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு லேர்னிங். கேசட் கட்டமாக கற்றுக்கணும், புக்ஸ் கட்டமாக கற்றுக்கணும், மீட்டிங் மூலமாக கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கிட்டு என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். கேசட் கேட்டு வீட்டிலே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, சினிமா பாட்டு கேட்குற மாதிரி. கேசட் கேட்டோம்னா சார்ஜ் ஏறணும்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, சும்மா வெளியே ஓடணும், பிளானை காட்டணும். போய் எத்தனை பிளான், வாய் வலிக்கிற வரையும் காட்டணும். வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், வீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், சாதிக்கணும். காலம் பூரா செஞ்சுருக்க தொழில் இல்லை. 2 to 5 years வேகமாக செஞ்சு முடிச்சு ரிட்டையர் ஆகிட்டு என்ஜாய் பண்ணுங்க. டைமண்ட் போட்டு ரிட்டையர் ஆகல, எஸ் நவ் வி ரிட்டையர்டு, ஆனால் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பயே நீங்கள் மீட்டிங் வந்துட்டு இருக்கிறீங்க. எஸ் வி லவ் திஸ் மீட்டிங். பிளான் கட்டுறது எனக்கு லவ் பண்ணுறேன், பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்ஸை பேசுறது எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், பிடிச்சிருக்கு. பிடிக்காத விஷயத்தையும் செய்யக்கூடாது, பிடிச்ச விஷயத்தை பிடிச்ச நேரத்தில் செஞ்சுட்டு இருக்கணும். பிடிச்ச வேலையை பிடிச்ச நேரத்தில் செய்கிறது தான் ஃப்ரீடம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச நேரத்தில் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதை என்ஜாய் பண்ணுங்க. பிடிக்காம வேலைக்கு போகிறது இல்லை. காலங்காத்தாலும் நாளைக்கு இன்னைக்கு சண்டே, நாளைக்கு நிறைய பேருக்கு ஆஃபீஸ் போகணுன்னாவே அப்படியே தோணும், திரும்ப போய் அதே ஆஃபீஸ் மூஞ்சிலேயே முடிக்கணும், அதே ஹையர் ஆஃபீஸ் முன்னாடி நிற்கணும். ஏன்னா பக்கத்தில் ஆஃபீஸ் வேணால் போய் பாருங்களேன், அங்கே தான் போய் அவனு வேறு வழியே கிடையாது. அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் சக்ஸஸ் ஆகிட்டு வெளியே வாங்க. டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்க, கற்றுக்குங்க. புதுசாக எதையோ ஒன்று கற்றுக்குங்க, காரணங்கள் கொடுக்காதீங்க. கற்றுக்கிற மனப்பான்மையில் நாம் எப்பயுமே இருக்கணும். டீச்சபிலிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுது இல்லைங்களா? ஸோ எப்பயுமே எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் யாரை பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டை கற்றுங்க. அவர்கிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட் எல்லாம் போட்டு நீங்கள் குப்பையை எடுத்துக்காதீங்க, நல்ல விஷயத்தை எடுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் நான் சொல்றப்ப சொல்லுவாங்க, அவர் உண்மையிலேயே அவர்லாம் ஒத்து வர மாட்டார், அவர் வந்து எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார், அவர் அந்த மாதிரி கேரக்டராக இருந்திருந்தா அவர்கிட்ட யாருமே பேச முடியாது. ஆனால் நாம் டியூன் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய கம்ப்யூட்டர் அந்த ஃப்ளாப்பியில் நாம் இன்புட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ராஜான்னு ஒருத்தர் தெரிஞ்சோன்னா, ராஜான்னு சொன்னோன்னா கம்ப்யூட்டர் ஃப்ளாப்பி மாதிரி மைண்டுக்குள்ளே போய் அதை எடுத்து சொல்லுது. ராஜாவை பற்றி நீங்கள் ஏற்கனவே தப்பான ஒப்பீனியன் உள்ளே போட்டிருக்கிறீங்க. அது இப்போ உள்ளே போய் சர்ச் பண்ணிட்டு சொல்லுது ராஜா சரி இல்லைன்ட்டு. அது நீங்கள் இன்புட் பண்ண விஷயம், அது உண்மை அல்ல. ஏன்? ராஜா கிட்ட இன்னொரு குணம் இருக்கும், நல்ல குணம் இருக்கும், அதை தேடுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆயிடலாம். கற்றுக்குங்க. ஸோ அதனால் குறைய கண்டுபிடிக்காம டீச்சபிலிட்டி எதை இருந்தாலும் கற்றுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா, கம்யூனிகேஷன் வெரி வெரி பவர்ஃபுல் டூல். கம்யூனிகேஷன் அண்ட் கவுன்சிலிங். கம்யூனிகேஷன் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் டெவலப்பிங், இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜியில் கம்யூனிகேஷன் த பவர்ஃபுல் டூல். நீங்கள் அப்ளைன்ட்ட டெய்லி கம்யூனிகேஷன் பண்ணணும். அப்ளைன்ட்ட டெய்லி ஃபோன் போட்டு அப்ளைன்ட்டு கிட்ட நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் அப்ளைன்ட்ட ஃபோனை போட்டிங்களா, பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய சொல்லுவார். உங்களுக்கு வெளியில் போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, ஏதாவது நெகட்டிவ் வருது, அப்ளைன்ட்டு ஒரு ஃபோன் போட்டு பாருங்கள், சார்ஜ் ஏறிக்கும். செல்ஃபோனில் டெய்லி பேசுகிறோம், சார்ஜ் போகுது, சார்ஜ் போனால் உடனே சார்ஜ் ஏற்றணும் இல்லையா? உங்களுக்கு சார்ஜ் ஏற்றுறது யார்? அப்ளைன் மீட்டிங்ஸ் பிரிட் வேர்ல்ட் வைடு. ஸோ இதுதான் உங்களுக்கு சார்ஜ் உங்களுக்கு ஏற்றிட்டே இருக்கும்.
அப்போ நீங்கள் அப்ளைன்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமே போயிடும். அப்ளைன்ட்ட நீங்கள் தான் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணணும். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, உட்காந்துங்கிறக்க நிறைய பேர் யோசனை பண்ணி பாருங்க. அப்ளைன் உங்களுக்கு ஃபோன் போடுறாரா, இல்லை நீங்கள் அதிகமாக அப்ளைனுக்கு ஃபோன் போடுறீங்களா? யார் அதிகமாக ஃபோன் போடுறா? யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்ளைன் தானே ஃபோன் போடுறாரு, நாம் போட மாட்டோமே. ஏன்? அப்ளைன் வளர்ந்துகிட்டு இருக்காரு. அப்ளைன் ஃபோன் போட்டாரு அப்படின்னா அவர் பிளான் பண்ணி வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னைக்கு அப்ளைன் ஃபோன் போடுறீங்களா அன்னைக்கு தான் நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. அப்ளைனுக்கு நீங்க ஃபோன் போடுங்க. இந்த மீட்டிங் முடிஞ்சா அப்ளைன்ட்ட ஃபோன் போடுங்க. சார்ஜ் ஆயிருந்தீங்களா அப்ளைன்ட்ட ஃபோனை போடுங்க. நான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன், நல்லா செய்ய போறேன். ஆனால் சொன்னதை செய்யணும். சும்மா சொல்லிட்டு அப்ளைன்ட்ட 10 தடவை சொன்னீங்கன்னு வச்சிங்க, அவர் ஒரு முடிவு எடுத்துக்குவாரு. இவர் அப்படிதான் அப்பப்போ ஏஞ்சி குதிப்பாரு, அப்பப்போ ஆஃப் ஆகிடுவார். ஸோ அப்ளைன் மேலே எப்பயுமே அப்ளைன் வந்து உங்களை வேல்யூ பண்ணணும், சொன்னதை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். ஸோ அப்ளைன்ட்ட நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுங்கிற டூலை பவர்ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கணும். அப்ளைன்கிட்ட நீங்கள் டெய்லி கம்யூனிகேஷன் வச்சுருக்கணும். டவுன்லைன்கிட்ட கண்டிப்பாக வச்சுருக்கணும். டவுன்லைன்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பாசிட்டிவான மெசேஜ் அவர்கிட்ட சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணி அவரை பெரிய லெவலில் கொண்டு போகணும். நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் உங்கள் அப்ளைன்ட்டையோ ப்ராஸ்பெக்டிவோ கம்யூனிகேஷன் எல்லாம் வைக்காம விட்டீங்க அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேடணும். டவுன்லைன்ட்ட டெய்லி ஒரு ஃபோனை போட்டு மெசேஜ் சொல்லிட்டு பாசிட்டிவாக சொல்லணும். அவருக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லணும். அவர் எதை சொன்னாலும் ஓகே நான் வர்றேன் பார்த்துக்கலாம்னு சொல்கிறீங்க, அவருக்கு ஆறுதலாக சொல்லணும். ஏன்னா இங்கே யாரும் இன்னொரு பாஷை விரும்புறதில்லை. விரும்புறதில்லை. டவுன்லைனில் நம்ம டாமினேட் பண்ணுறது இல்லை, அன்பால் அரவணைச்சு கொண்டு போகிறது. பிஸ்னஸ் ரொம்ப ஈஸி, ஆனால் நாம் டஃப்பாக இருப்போம். அன்பாக இருந்தால் போதும், பாசமாக இருந்தால் போதும், அத்தனை டவுன்லைன் நம்ம கூட வருவாங்க. நீங்கள் மேக்னெட்டாக இருந்தீங்களா அவ்வளோ இரும்பு உங்ககிட்ட வந்து ஒட்டும். உங்ககிட்ட அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்கணும். அந்த பவர் உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்து நீங்கள் மேக்னெட்டாக மாறினீங்களா அவ்வளவு அயனும் உங்ககிட்ட வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மாறுங்க, புரியுது இல்லைங்களா? அரவணைச்சு கொண்டு போங்க. டவுன்லைனை அரவணைச்சு கொண்டு போங்க. அன்பால் பாசத்தால் கட்டி போட்டு கொண்டு போங்க. நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா அவர் இயங்கணும். ஏன் இன்னைக்கு எனக்கு ஃபோன் போட்டு கேட்கணும், எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல, ஏன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா, அப்படி டவுன்லைன் கேட்குற அளவு நாம் நடந்துக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் டவுன்லைனுக்கு அந்த அளவு கம்யூனிகேட் பண்ணி அவர் உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் வச்சுட்டு இருக்கணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதே மாதிரி தான் நீங்கள் சிஸ்டத்து கூட கம்பெனி கூட எல்லாத்து கூட கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கணும். கவுன்சிலிங்னா என்ன? நிறைய பேர் கவுன்சிலிங் என்ன தெரியும் நினைக்கிறாங்க, அப்ளைன்ட்ட போய் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ குப்பையை கொட்டுற மாதிரி அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இந்த ஒரு வாரம் பூரா என்னென்ன நெகட்டிவ் இருந்துச்சோ அதை தான் போய் கொட்டுறது. அது கவுன்சிலிங் இல்லை. அப்ளைன்ட்ட கவுன்சிலிங் நீங்கள் போகிற போது அப்ளைன்ட்ட நீங்கள் போய் கவுன்சிலிங் உட்காரீங்கனாவே நெக்ஸ்ட் பிளானிங், அடுத்து என்ன செய்யறதுன்னா பிளானோட போடணும். அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு பிளானோட போய் உட்காந்து நான் இதை செய்யலான் இருக்கேன், இப்படி பண்ணலான் இருக்கேன், நான் என்ன செய்யணும், நான் எப்படி டெவலப் பண்ணணும், ஈகில் கம்ப்ளீட் பண்ணணும், என் டீமில் இந்த இடத்துல இந்த ஊரில் இப்படி ஒரு லெக் போயிட்டு, இந்த ஊரில் இப்படி லெக் போயிட்டு, இங்கே நான் எப்படி ஒர்க் பண்ணுறது, சரி நீங்கள் உட்காந்து அப்ளைன் கூட ஆக்டிவிட்டி காலண்டர் ஃபில்லப் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பிளான் போனால் தான் கவுன்சிலிங். அப்ளைன்ட்ட உட்காந்தீங்களாவே கவுன்சிலிங் அப்படிங்கிறது பிளானிங், நெக்ஸ்ட் பிளானிங். அதை விட்டு வந்து நெகட்டிவ் பேசிட்டு இருக்கிறது இல்லை. நீங்கள் அப்ளைன்ட்ட போகிற போதே நீங்கள் என்னென்ன அப்ளைன்ட்ட பேசணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிக்கணும். உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு போய் உட்காந்து கரெக்டாக அதுக்கான கொஸ்டனுக்கு ஆன்சர் அவர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் கவுன்சிலிங். அதை விட்டு நீங்கள் பாட்டு வளவலன்னு போய் உட்காந்து ஒரு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. அப்ளைனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும். கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயம் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு நடக்கலாம். நீங்கள் பின் லெவல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற போதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் கவுன்சிலிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஃப்ரீக்வெண்ட் கவுன்சிலிங் இருந்தால் நீங்கள் அடுத்த பின்னுக்கே போக முடியும். நீங்கள் ஃப்ரீக்வென்ஸ் கவுன்சிலிங் இல்லாமல் 1ஆம் தேதி கோல் செட் பண்ணிட்டு 30 நாள் கழிச்சு அடுத்து போனீங்கன்னு வச்சிங்க போக முடியாது. ஃப்ரீக்வெண்ட் கவுன்சிலிங், அடிக்கடி கவுன்சிலிங். எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12, 1, 2 மணி வரைக்கும் கவுன்சிலிங் இருப்பாங்க. விடிகால 5, 6க்கு வந்துருவாங்க. அதனால எங்கள் தெருவில் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்கள் தெருவில் இருக்கிற அத்தனை பேர் சேஃபாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம தெருவுக்கு வாட்ச்மேனே தேவையில்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க வீட்டுக்கு ஆள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. எந்த பயமும் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக இருக்காங்க. ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி கவுன்சிலிங் உங்கள் அப்ளைனில் வீட்டில் போய் உட்காந்து உங்கள் அப்ளைன் ஆக்டிவ் அப்ளைனில் உட்காந்துட்டு கவுன்சிலிங்ட்டு நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே அவர் புரிஞ்சுக்குவார், இவர் ஃபாஸ்ட்டாக வளர நினைக்கிறாரு, இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவர் மைண்டுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அவர் ஹார்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அவர் ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சிங்க கண்டிப்பாக உங்களை எந்த லெவலில் கொண்டு போனால் அவர் கொண்டு போயிடுவார். நீங்கள் உங்களை ஒப்படைச்சிருவீங்க. கவுன்சிலிங் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். செஞ்சிடலாமா? ஸோ அப்ளைன்ட்ட ஃபோனை போட்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். அவர் அதுக்கு ஐடியா கொடுப்பார். புரியுதுங்களா? அதை அப்படியே 100% ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாக பின் லெவலுக்கு போயிடலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்களா, அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா என்ன? சொல்கிறத செய்யறதா இருக்கணும். இதையெல்லாம் செஞ்சோமா, இன்னைக்கு நம்ம பிளான் காட்டணுமா, இன்னைக்கு செல்ஃப் யூஸ் பண்ணணுமா, இன்னைக்கு கஸ்டமர் பேச ஏதாவது பண்ணுமா, கேசட் இன்னைக்கு எத்தனை கேட்டோமா, புக்ஸ் இன்னைக்கு ஏதாவது படித்தோமா,
இதெல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் கரெக்டுங்க, எனக்கு இதுக்கு நேரம் இல்லை அப்படின்றாங்க. இதை நான் எப்படி செய்யறதுன்றாங்க. இதை செய்யறதுக்கு என்னங்க நேரம் வேணும் சொல்லுங்க? பிளான் காட்டுறதுக்கு ஒன்று தான், வீட்டு விட்டு வெளியே நாம போக போகிறோம். கஸ்டமரை பார்க்கறதுக்கு தான் ஒன்று வெளியே போக போகிறோம். செல்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வெளியே போக போகிறோமா? வீட்டில் இருந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை மாற்றிக்கிறது தான் செல்ஃப் யூஸ். அப்போ இது டெய்லி ரொட்டீன் வேலை, செய்கிற வேலையில் செய்கிற வேலை. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுக்கு மட்டும்தான் வெளியே போக போகிறீங்க. கேஷர் கேட்குறதுக்கு வெளியே போக போகிறீங்களா? வீட்டில் இருக்கிற போதே சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சேவிங் பண்ணிக்கிற போது, குளிக்கிற போது, எல்லாம் ட்ராவல் காரில் ட்ராவல் பண்ணுற போது, இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. புக் படிக்கிறது அதே மாதிரி தான். ட்ராவல் பண்ணுறீங்களா, புக் எடுத்துகிட்டு போய் படிங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ½ hour 10 minutes பிளான் பண்ணி அதை புக் படிங்க. இதுக்கெல்லாம் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன்ஸ், மீட்டிங் டெய்லியே போகிறீங்க. ஸ்கூலுக்கு 20 வருஷம் டெய்லி போகிறோமே, அதுக்கெல்லாம் நம்ம சலிக்கவே இல்லையே. ஆஃபீஸுக்கு தினம் போயிட்டே தானே இருக்கோம். இங்கே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் மீட்டிங் வாரத்தில் ஒரு முறை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க. பிபிஎஸ் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை, எஃப்இடி அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை, சம்மர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை. ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறீங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இதெல்லாம் வந்து ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. புரியுதுங்களா? பல்லு விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி, ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த 9 core ஸ்டெப் அப்படிங்கிற விஷயத்தை டெய்லி ரொட்டீன் ஒர்க்காக ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஏதாவது பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை தான் கஷ்டமான வேலையாக உட்காந்து செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இதை டெய்லி செய்யலாம், டிக் அடிச்சுட்டே வாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இது எல்லாம் செய்யறது, அப்ளைன்ட்ட சொன்னதை நீங்கள் செய்கிறது தான். புரியுது இல்லையா? அப்ளைன்ட்ட சொல்கிறத செய்கிறதா அக்கௌண்டபிலிட்டி. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுறதா நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி. இன்னைக்கு நீங்கள் பிளான் காட்டலையா, இங்கே நோவா, அக்கௌண்டபிலிட்டி நோ. ஒன்று விட்டீங்களா 2 போச்சு. நான் செல்ஃப் யூஸ் நீங்கள் பண்ணல, மாற்றி பண்ணிட்டுனா 2 போச்சு, இதோட 3 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் கஸ்டமர் பேஸ் எதுவும் பண்ணலையா, 3ஓட சேர்ந்தது 4 ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு? ஒன்னோட ஒன்று கூட்டிகிட்டே போகும். அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தினம் ரொட்டீனாக செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த 9 core ஸ்டெப்பை கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு அக்கௌண்டபிளாக ஹேபிட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வித்தின் 2 yearsல நீங்கள் டைமண்ட் போகிறத யாரும் தடுக்க முடியாது. இதை ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிங்களா, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ரொட்டீனாக்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? இது செய்ய முடியும். ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, ரொம்ப முக்கியம். தும்பிக்கை இழந்த யானை உயிர் வாழாது, நம்பிக்கை இழந்த மனிதன் உயிரோடு இருக்க முடியாது. நம்புங்க, உங்களை நம்புங்க. இந்த உலகத்துல உங்களை விட பெரிய சக்சஸ் ஆன ஆள் யாரும் கிடையாது. நீங்க தான் சக்சஸ் ஆன ஆள். உங்களால எல்லாம் முடியும். ஹென்ரி போர்டு அழகா சொல்லியிருப்பாரு, உன்னால் முடியும் என்பதும் உன்னால் முடியாது என்பதும் 2 உண்மைதான் பார். முடியும்னு நினைச்சா முடியும், முடியாதுன்னு நினைச்சா முடியாது. முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உட்காந்துருக்க சேரை விட்டு உங்களால் எழுந்திரிக்க முடியாது. முடியும்னு நினைச்சீங்களா எல்லாம் நடக்கும். ஏன்னா ஒரு கவிஞன் தான் அழகா பாடியிருப்பாப்ல, முடியாது என்று நீ மூலையில் முடங்கி கிடந்தால் சிலந்தை கூட தன் வலையால் உன்னை சிறைப்பிடித்து விடும்னா, முடியும் என்று நீ எழுந்து நடந்தால் எரி மலை கூட உனக்கு வழி விடும் அப்படின்னா. உங்களால முடியும். முடியாது நம்ம மூலையில் முடங்கி கிடக்கக்கூடிய ஆள் கிடையாது. வி ஆர் பிரிட் ஸ்டூடெண்ட். நாம் அத்தனை பேர் சக்சஸ் ஆகிறதாக தாங்க வந்திருக்கோம். ஏன்னா இன்னொரு ஜென்மம் இல்லை. இன்னொரு ஜென்மம் எடுத்து நம்ம எதையும் அனுபவிக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் நம்ம நிறைய அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளை நம்பி வந்த ஒய்ஃபுக்கு நம்ம எவ்வளோ செய்ய வேண்டியது இருக்குது, குழந்தைகளுக்கு எவ்வளோ செய்ய வேண்டியது, இந்த சமுதாயத்துக்கு நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கு, நம்ம எதாவது செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இதை தள்ளி போட்டுட்டு நமக்கு நேரம் இல்லை. பி ஃபாஸ்ட். புரியுதுங்களா? ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, உங்களை நம்புங்க, வேகமாக செய்யுங்க. ஏன்னா நீங்கள் ஓடாமல் நின்றுக்கிட்டே இருந்தீங்களா, ஓடுனா தான் நதி, நின்னா ஒரு இடத்துல தேங்கினா அதுக்கு பேர் குட்டை, ஸ்மெல் எடுத்துரும். ஓட்டத்திலேயே இருங்க, ஃபாஸ்ட்டாக இருங்க, டெவலப் ஆகிட்டு இருங்க. அப்ளைன் கையை கட்டியாக பிடிச்சிங்க, அப்ளைன்ட்ட சப்மிட் ஆகிடுங்க. ஸோ இது எல்லாம் சரியாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் போகிறத ஆண்டவன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆண்டவன் நினைச்சா கூட தடுக்க முடியாது. நீங்க நினைங்க, உங்களை நம்புங்க, உங்க அப்ளைன் கூட கையை பிடிச்சிங்க, அப்ளைன் கையை கட்டியா பிடிச்சிங்க. என்னால முடியும், அடுத்த வருஷம் நான் ஒரு பிளாட்டினம் போக முடியும் நம்புங்க, அடுத்த வருஷம் நான் எம்ரால் போக முடியும் நம்புங்க, அடுத்த வருஷம் இதே ஸ்டேஜில் இதை விட பவர்ஃபுல்லா நானும் பிரிட் சர்க்யூட்டுக்கு வந்து பேசுவேன் நம்புங்க. கண்டிப்பா உங்களால முடியும். கோடைமேன், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.